எஸ், இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். என்னுடன் திருப்பிக் கொள்ளுங்கள். நெகேமியாவுடைய புத்தகம் நெகேமியாவுடைய புத்தகம் 6வது அதிகாரம். நெகேமியா 6 3வது வசனம். நெகேமியா 6:3 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது. நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதுனால் அது மெனக்கெட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னேன். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆவியானவரே, இந்த வசனங்கள் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட என்ன பேச சித்தமா இருக்கிறீரோ அதை பேசும். கர்த்தர் நீர் பேசும், அதை நாங்கள் கேட்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே உம்முடைய சத்தத்தை கேட்க முடியாமல் இருக்கிறதான எல்லா விதமான செவிட்டு காதுகளும் இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக. எல்லா விதமான உணர்வற்ற இருதயங்களும் அப்பா இயேசுவின் நாமத்தினாலே உணர்த்தப்படுவதாக, திறக்கப்படுவதாக. சிந்தையில காணப்படுகிற சோர்வுகள் வெளியேறட்டும், நிர்விசாரங்கள் வெளியேறட்டும், தூக்கங்கள் வெளியேறட்டும். உற்சாகம் உள்ளவர்களாய் இந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நெகேமியாவுடைய புஸ்தகம் ஒரு வார்ஃபேர், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய போராட்டத்திற்கான ஒரு கையேடு அப்படின்னே சொல்லலாம். கையேடுன்னு என்னதுங்க? கைடு புக்குன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கைடு புக். கைடு புக்குன்னு என்னது? ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்வதற்கு அந்த கைடு புக்கில் எல்லாமே இருக்கும். நீங்கள் என்னென்னலாம் செஞ்சு முடிக்கணும் அப்படின்றது அந்த ஒரு புக்கில் வச்சுருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில், ஆவிக்குரிய யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறதான நம்ம எல்லாருக்குமே இருக்கிறதான முக்கியமான ஒரு ஆலோசனைகளை, முக்கியமான ஆலோசனைகளை இந்த புத்தகம் முழுக்க முழுக்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகையினாலே அதிலிருந்து ஒரு சில பகுதிகளை மாத்திரம் உங்களோடு கூட நான் பேச நான் ஆசைப்படுகிறேன். இந்த நாட்களிலே நம்ம எல்லாருமே சத்ருவோடு எதிர்த்து போரிடும்படியாக நமக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க ஆமேன் நீங்க சொல்லனாலும் அதுதான், சரிங்களா? நான் ஆமேன் சொன்னதுக்காக நீங்க சொன்னாலும் சரி, நீங்க சொல்லாம இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் சத்ருவை எதிர்க்கிறதான ஒரு பெரிய ஒரு அழைப்பை, ஒரு பெரிய ஒரு சவாலை கர்த்தர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த நாட்களிலே அதிகமான மக்களுக்கும் அதிகமான விசுவாசிகளுக்குமே இதை குறித்ததான முக்கியத்துவம் புரிந்து கொள்றது இல்லை. இதை அவங்க மண்டையில ஏறுறதே கிடையாது. இவங்களுக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறது உண்டு. ஒரு காரியத்தை நீங்க இமேஜின் பண்ணணும். இப்போ நான் சொல்றதை கொஞ்சம் நல்லா நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. 2 மனிதர்கள் சண்டை போடுறாங்க. அதுல ஒரு மனிதர் ஒருவரை விட ரொம்ப பலசாலி, சரிங்களா? நல்லா கவனிக்கணும். 2 மனிதர்கள் சண்டை போடுறாங்க. அதுல ஒருத்தர் ஒருத்தரை விட பலசாலி. இந்த பலசாலியா இருக்கிறவருக்கு தெரியும் தான் தான் ஜெயிக்க போறேன்னு சொல்லி, அந்த இன்னொருத்தருக்கும் தெரியும் இவர் தான் ஜெயிக்க போறாருன்னு சொல்லி. ஆனாலும் நேரம் நெருங்க நெருங்க, அதாவது தோல்வியினுடைய நேரம் அந்த எதிர் திசையில் இருக்கிறதான மனிதனுக்கு நெருங்க நெருங்க அவர் அடிடா அப்படின்னு என்ன பண்ண மாட்டாரு, அடி வாங்கிட்டு இருக்க மாட்டார். தனக்கு இருக்கிறதான அவருக்கு இருக்கிறதான மேக்சிமம் ஸ்ட்ரென்த்தை போட்டு அவர் என்ன பண்ணுவாரு, தோக்கடிக்கலனாலும் நான் அவனை ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, அவனுக்கு என்ன பண்ணணும், நான் தாக்குதலை நான் ஏற்படுத்தணும், அவனுக்கு காயத்தை ஏற்படுத்தணும் நினைப்பாரா மாட்டாரா? இதுதான் டிஃபால்ட்டாவே 2 பேர் சண்டை போடுறாங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிறதான மைண்ட் செட் இதுதான். இப்போ இதையே நீங்க அப்படியே கடைசி காலத்துல நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு பக்கம் தேவனும் அவரை சார்ந்ததான தேவ பிள்ளைகளும் நிச்சயமாக ஜெயிக்க பிறந்தவர்கள், ஜெயிப்பதற்காகவே தேவன் இருக்கிறார். இன்னொரு பக்கம் சாத்தான் என்ன பண்றாங்க, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனா ஒண்ணு மறந்துடக்கூடாது, நம்ம இப்ப எதுக்குள்ள போயிட்டு இருக்கோம், கிளைமேக்ஸ்குள்ள போக போறோம். ஃபைட் சீக்கிரம் முடிய போகுது, வார்ஃபேர் சீக்கிரமா முடிய போகுது. முடிகிற நேரத்துல அவர் ரொம்ப தளர்ந்து போயிடுவாருன்னு நினைக்க கூடாது. நம்ம என்னதான் நம்ம ஜெயிக்கிறவங்களா இருந்தாலும் பிசாசு கடைசி நேரத்துல என்ன பண்ண மாட்டான், தளர்ந்து போக மாட்டான்.
அப்போ அவன் என்ன பண்ணுவான், முடிஞ்ச அளவுக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கும் தேவ பிள்ளைகளுக்கும் என்ன பண்ணுவான், மேக்சிமம் டேமேஜ், இருக்கிறதுலே அதிகபட்சமான ஒரு 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 என்ன சொல்றதுங்க, ஒரு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தும்படியாக சத்ருவானவன் என்ன பண்ண தெரியுங்களா, செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அதனாலதான் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வார்ஃபேர் பத்திலாம் அவ்வளோ யாரும் பேசல. 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பிரசங்கங்கள்லாம் கேட்டீங்கன்னா தேவன் உங்களை ரட்சிப்பார், தேவன் உங்களை காப்பார், பாதுகாப்பார், இப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய பிரசங்கங்கள் எப்படி மாறிடுச்சு, நம்ம யுத்தம் செய்யணும், நம்ம அதிகமா நம்ம ஜெபிக்கணும், தேவனுடைய வார்த்தையில தரித்திருக்கணும், நம்ம எப்பயுமே நம்முடைய விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொள்ளணும்னு சொல்லி நம்மளுடைய பிரசங்கங்கள்லாம் மாறிடுச்சு. ஏன்? கடைசி நாளாக வசனம் மாறுதா? வசனம் மாறல, வசனம் ஒண்ணுதான். ஆனா வசனம் கடைசி நாட்களுக்கு ஏத்த மாதிரி இசக்காரருடைய புத்திரர் எப்படி காலங்களையும் சூழ்நிலைகளையும் அறிந்து அதற்கேற்றவாறு தங்களை சீரமைத்துக் கொண்டார்களோ, அதே போல நம்மை சுற்றி நடக்கிறதான காரியங்களை சுற்றி நாம் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தப்போ அவரிடத்துல ஜனங்கள் அடையாளம் கேட்டாங்க. உடனே ஆண்டவர் ஒரு மோசமான ஒரு வார்த்தையை சொல்லி திட்டுறாரு. இந்த விபச்சார சந்ததி அடையாளத்தை கேட்கிறாங்க. விபச்சார சந்ததின்னு ஒருத்தனை பார்த்து சொன்னா எவ்வளவு கோபம் வரும் ஒருத்தனுக்கு. ஆனா அந்த வார்த்தையை ஏசப்பா சொல்றாரு. இந்த விபச்சார சந்ததி அடையாளத்தை கேட்கிறாங்க. யோனாவுனுடைய அடையாளமே அன்றி வேறொரு அடையாளம் கொடுக்கப்படாது அப்படின்னாரு. இது என்ன யோனாவுனுடைய அடையாளம்? யோனா என்ன பண்ணாரு? தேவனுடைய வார்த்தைக்கு நினிவேக்கு போன்னு சொல்லும் போது கீழ்ப்படியாம எங்க போனாரு? தர்சீஷ் என்ற ஊருக்கு போனாரா இல்லையா? நான் சொல்றது போனாரா இல்லையா? போகும்போது என்ன நடந்துச்சு? பெரும் ஆபத்து வந்துச்சு. ஆபத்து வந்தோன்னா அவர் என்ன சொல்றாரு? என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்கடா அப்படின்னோடனே இவங்க பேச்சை கேட்டு கடல்ல போட்டு, கடல்ல என்ன விழுங்குனுச்சு அந்த மனுஷனை? பெரிய ஒரு மீன், ஒரு பெரிய ஒரு வேல். இது விழுங்கினது. விழுங்கின உடனே எத்தனை நாட்கள் அவர் வயிற்றுக்குள்ள இருந்தார்? 3 நாட்கள் இருந்தார். அதுக்கப்புறம் வெளியே தேவனுடைய ஊழியத்தை செஞ்சார். இப்போ இந்த 3 நாட்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் எதற்குள்ளாக இருக்க போகிறார்? எதற்குள்ள இருக்க போறாரு? கல்லறைக்குள்ள, பூமிக்குள்ள அவர் வைக்க போறார். அதற்கு அடையாளமா தான் அந்த வார்த்தையை அவரு சொன்னார். என்னன்னா, யோனாவுனுடைய அடையாளமே அல்லாமல் வேறொரு அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து 3 நாள் கல்லறைக்குள்ள இருந்து மரித்து உயிர் தெழுவார் இல்லையா? அந்த அடையாளம் இல்லாம கடைசி காலத்திற்கான அடையாளம் வேற எதுவும் உங்களுக்கு கிடையாது. அவ்வளவுதான், வச்சுட்டு போங்க. நீ நம்பினா நம்பாட்டி போ. நீ இஸ்ரவேல்ல பிறந்தவன், நீ விருத்த சேதனம் பண்ணவன், ஆபிரகாமின் சந்ததிக்குன்றனால உனக்கு ஸ்பெஷல் கன்செஷன்லாம் கிடையாது, உனக்கு ஸ்பெஷல் சலுகை எல்லாம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை நம்பினா மீட்பு, இல்லனா அதோகதி தான். இதுதான் ஏசப்பா சுருக்கமா அங்க சொன்னார். சரி, இப்போ நாட்கள் கடைசியாக இருக்கிறது. நாட்கள் கடைசியாக வெற்றி நமக்கு உறுதியாக இந்த பக்கம் போராட்டம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. சோ போராட்டம் ஏன் அதிகமாகுதுன்னு ஒரு கேள்வி நமக்கு வரக்கூடாது. ஏன்னா நம்ம எதற்கு நேராக நோக்கி பயணம் பண்ணி கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய வருகை நோக்கி பயணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இரண்டாவதா நம்முடைய வெற்றியை நோக்கி நாம் பயணம் பண்ணுகிறோம். வெற்றியை நோக்கி நடக்கும் பொழுது நிச்சயமா வெற்றியிலிருந்து நம்மை பின்னுக்கு இழுக்கும்படியாக, நமக்கு அதிக நஷ்டத்தை ஏற்படுத்தும்படியாக சத்ருவானவன் செயல்படுவான். இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நீங்க மண்டை ஆட்டினாலும் சரி, மண்டை ஆட்டலனாலும் சரி, இதுதான் நடக்கும். என்னங்க சர்ச்சில் சொல்றதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குன்னா, சர்ச்சில் நடக்கிறது தான் சொல்றாங்க. சரிங்களா? ஒன்றும் புதுசாலாம் கதை கட்டிலாம் ஒன்றும் நம்ம சர்ச்சில் பேசல. தேவன் நமக்கு வசனத்துல என்ன சொல்றாரோ அதை தான் நம்ம பேசுறோம். சரி, கவனிங்க. இப்போ நான் ஏன் இன்னைக்கு இந்த தலைப்பை எடுத்தேன் அப்படின்னா, ஒரு சில சம்பவம், போன வாரத்தில் நடந்த ஒரு சில சம்பவம் என்னுடைய மனதை ரொம்ப உலுக்கிற்று. நான் ரொம்ப உடைந்து போனேன். ஆகையினால் இந்த நாளில் உங்களோடு கூட அந்த நிமித்தமாய் வந்ததான ஒரு பாரத்தில் இந்த நாள் உங்களோட நான் பேச போறேன். சரி, இப்போ இந்த நெகேமியாவுடைய புஸ்தகத்துல நெகேமியாவை குறித்து நாம் பார்க்கிறோம். நெகேமியா யார் அப்படின்னா, இஸ்ரவேலை சேர்ந்த ஒரு மனிதன். சுருக்கமான கதையை மட்டும் நான் சொல்றேன், கவனிங்க. நெகேமியா யாரு? இஸ்ரவேலை சேர்ந்த ஒரு மனிதன். ஆனால் இவர் தேவனுடைய வார்த்தைகளுக்கு இஸ்ரவேல் ஜனங்க கீழ்ப்படியாததுனாலே ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தார்? நீ கீழ்ப்படியலன்னா உங்களை எங்க அனுப்பிடுவேன்? நான் அடிமைகளா வேற ஊருக்கு அனுப்பிடுவேன். அதே மாதிரி இவர் அடிமையா போயிட்டு அங்க அந்த ராஜா இருக்கார் இல்லைங்களா, இவங்களை அடிமையா நடத்துற ராஜா. அந்த ராஜாவுக்கு இவர் யாருனாவா இருக்கிறார் தெரியுங்களா? பானபாத்திரக்காரன். பானபாத்திரக்காரன்னா ராஜாவுக்கு ஏதாவது சாப்பாடு கொண்டு போறது, திராட்சை ரசம் கொண்டு போறதுன்னா இவர் தான் எடுத்துட்டு போகணும். அதுக்கு முன்னாடி இவர் சாப்பிட்டு பார்ப்பார், ராஜாவுக்கு பிடிச்ச டேஸ்டா இருக்கா, இல்ல ராஜாவுக்கு கொல்லும்படி அவனாவது விஷம் வச்சிருந்தானா முதல்ல இவர் தான் சாகணும். ராஜா அப்புறம், ஏன்னா ராஜா உஷாராய்க்கு வரல, ஓ நமக்கு வர்ற சாப்பாடுல எவனா சாப்பிட்டான்டா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ரொம்ப டேஞ்சரான வேலையும் அதுல இருந்துச்சு. அதே நேரத்தில் ராஜா சாப்பிட்ற மாதிரி நல்ல ருசியான சாப்பாடு என்ன பண்ண முடியும்?
நெகேமியாவால சாப்பிடும். இந்த மாதிரி வேலை செஞ்சிட்டு இருந்தவருங்க. இவர் இந்த மாதிரி அடிமையாக வேறொரு ராஜா கிட்ட வேலை செஞ்சார். இப்போ வேலை செய்யும் பொழுது அவருக்கு ஒரு செய்தி வருது. என்ன அப்படின்னா, இவருடைய சொந்த ஊராகிய எருசலேம் இடிந்து போய் கிடக்குது. செவரெல்லாம் இடிச்சு போட்டாங்க. மக்கள் யாருமே அந்த ஊருக்குள்ள இருக்க முடியல. சொந்த ஊரு ரொம்ப அழிஞ்சு போய் கிடக்குதுன்னு ரொம்ப பாரத்தோட என்ன பண்றாரு, அதே வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாரு. இப்ப இவர் மனசுக்குள்ள இருக்கிற பாரம் அவருடைய முகத்துல தெரிய ஆரம்பிச்ச உடனே ராஜா நல்லா அவருடைய முகத்தை பார்க்கிறார். நெகேமியா, வா வா வா, என்ன உன்னுடைய முகம் ரொம்ப டல்லா இருக்குது? இப்போ ஒருவேளை மோசமான ராஜாவா இருந்தா அவன் வந்தான் போறான், அவனுக்குலாம் நம்ம கவனிக்கூட, அவன் முகம் எப்படி இருந்தா எனக்கு என்ன, நம்ம அவன் வேலையை செய்யறானா அப்படின்னு இருந்துருக்கு. ஆனா பாருங்க, அங்க நெகேமியாவும் அந்த இடத்துல சொல்வாரு, தேவனுடைய கரம் என் மேல் இருந்ததினால் அந்த ராஜா எனக்கு தயவு பாராட்டினார் அப்படின்னு சொல்லி. சரி கவனிப்ப. ராஜா கேட்கிறாரு, என்னடா என் முகம் ஏன் இப்படி இருக்கு, சோர்வா ஏன் இருக்கு அப்படின்னு. நெகேமியா சொல்றாரு, ராஜா எங்களுடைய சொந்த ஊரு ரொம்ப நாசமா போய் கிடக்குது, செவுரெல்லாம் இடிஞ்சு போய் பாலாய் கிடக்குது, மக்கள் எல்லாம் யாரும் குடியிருக்க முடியல, அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. சரி நீ என்ன சொல்ற, அதுக்கு பதிலா நீ என்ன ப்ரொபோஸ் பண்ற, வாட் இஸ் யுவர் சஜஷன் அப்படின்னு. அவரே சஜஷன் கேட்கிறாரு. உடனே சொல்றான், ராஜா கொஞ்சம் லீவு கொடுங்க, நான் போயிட்டு எங்க ஊருக்கு போயிட்டு இடிஞ்சு போன செவரெல்லாம் கட்டிட்டு என்னுடைய ஊரெல்லாம் சரியமைத்திட்டு நான் வரேன். இது மாத்திரம் இல்லாம ராஜா என்ன பண்றாரு தெரியுங்களா, உனக்கு ஹெல்ப் பண்றாரு. என்ன ஹெல்ப் தெரியுங்களா, அந்த கட்டடம் கட்டுறதுக்கு என்னென்ன பொருள்லாம் வேணுமோ அந்த பொருளையும் என்ன பண்ண நீ எடுத்துட்டு போ. அப்ப நெகேமியாவுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, இது யாருனால மாத்திரம் தான் இந்த மாதிரி காரியம்லாம் நடக்கும், தேவனால மாத்திரம். தேவன் ராஜாவுடைய கண்ணுல என்ன பாராட்ட கிருபை கிடைக்க செஞ்சாரு, அதனால நமக்கு இதெல்லாம் நடக்கும். சரி சந்தோஷமா அவர் போறார். போயிட்டு அன்னைக்கு நைட்டு போய் முதல் நாள் நைட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, மக்கள் எல்லாம் குடிசையிலையும், ஏன்னா வீடெல்லாம் இடிச்சு போய் கிடக்குது இல்லையா, குடிசையிலையும் கூரையிலையும் அப்படியே செவுத்தோரமா எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க மக்கள். கிட்டத்தட்ட ஒரு 50,000 மக்கள் இருக்கிறாங்க. அதை மிச்சமானவங்க அவங்க தான், மற்றவங்களாம் வேற வேற ஊர்ல அடிமையா போயிட்டாங்க. இப்போ அவர் என்ன பண்றாரு, நைட்டோட நைட்டா தன்னுடைய குதிரை எடுத்துக்கொண்டு அப்படியே ஒவ்வொரு எருசலேமினுடைய ஒவ்வொரு இடத்துக்கும் சுத்தி வர்றாரு. எருசலேம்ல 12 வாசல்கள் இருக்கிறது. ஒவ்வொரு வாசலா போய் இவர் என்ன பண்ணிட்டு வர்றாருன்னா, பாக்குறாரு, என்னடா செவுரு இவ்வளவு மோசமா கிடக்குது, ஒரு இடத்துல கடக்கெல்லாம் உடஞ்சி கிடக்குது, ஒரு இடத்துல செவுருலாம் உடஞ்சி வெளியில் இருக்கிற காட்டு மிருகங்கள்லாம் உள்ள வர்ற மாதிரிலாம் கிடக்குதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு உள்ள ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ ஜெபிக்க ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு ஜனங்கள்ட்டெல்லாம் பேசி, எப்பா ஜனங்களே வாங்க, நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நான் இன்னைக்கு லீவ் போட்டு நான் வந்திருக்கிறேன், கர்த்தருடைய கிருபையில ராஜா எனக்கு லீவ் கொடுத்துட்டாரு, நம்ம எல்லாம் வேலையை செய்யறதுக்கு நம்ம கையில் என்ன இருக்குது, பொருள்லாம் இருக்குது, ஒண்ணு தேவை, நமக்கு உடல் உழைப்பு தேவை, நம்ம எல்லாரும் சேர்ந்தா என்ன பண்ணிடலாம், ஊரை திரும்ப எடுத்து கட்டிடலாம். இப்ப நல்லா கவனிக்கணும், இந்த மாதிரி ஒரு காரியத்தை முன்னின்று நடத்துவதற்கு யாராவது ஒருத்தர் தலைவர் வேணுமா இல்லையா, வேணும். இப்ப இந்த தலைவர் தானா இருக்கணும்னு நெகேமியா நினைச்சு பார்க்கல, ஆனா தேவன் ஏற்படுத்தினார். ரெண்டாவது அங்க இருக்கிறதான மக்களுக்குள்ளாக ஒரு சமாதானத்தை தேவன் கொடுத்தார். ஆனா இப்ப பிரச்சனையே என்ன, இது வரைக்கும் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு கதை. ஆனா அதுக்கப்புறம் நடந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்ம அடுத்து 2வது அதிகாரத்துல நான் உங்களுக்கு ஒரு சில வசனங்கள் தான் சொல்ல போறேன். நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு 13 அதிகாரம் இருக்கு, போயிட்டு இந்த வாரம் ஃபுல்லா டைம் எடுத்து நீங்க படிங்க, இல்லை இன்னைக்கே உட்காந்து ஃபுல்லா படிச்சு முடிச்சாலும் இன்னைக்கே உட்காந்து படிச்சிருங்க. 13 அதிகாரம் தான், நீங்க உட்காந்தீங்கன்னா அரை மணி நேரத்துல நிறுத்தி நிதானமா படிச்சிடலாம், சரிங்களா? இப்ப 2வது அதிகாரத்துல கவனிச்சு பாத்தீங்கன்னா அங்க 2 பேர் வராங்க. இவங்க யாரு அப்படின்னா, அந்த ராஜா இருக்காரு இல்லைங்களா, அந்த ராஜாவுக்கு கீழே இருந்ததான கவர்னர்னா ஆளுநர்கள் தான். ஆனா ராஜா நெகேமியாவுக்கு பாராட்டின அந்த தயவு கிருபையெல்லாம் அவனுங்களால பொறுத்து கொள்ள முடியல. அவனுக்கு என்ன பண்றானுங்க, எப்படியாவது நெகேமியாவை என்ன பண்ணணும், நிப்பாட்டணும், அவன் செய்யற வேலையை நிப்பாட்டணும். இவன் பெரிய லீடர் மாதிரி இவன் என்ன பண்றான், தன்னுடைய மக்களையும் தன்னுடைய இடத்தையும் இவன் கட்டி கொண்டு இருக்கிறானேன்னு சொல்லி பயங்கர ஒரு கோபம் அவனுக்கு 2 பேத்துக்குள்ள வருது. அவனுக்கு பேரு சன்பல்லாத்து தொபியா. 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க பேர் என்னதுங்க, சன்பல்லாத்து தொபியா. திரும்ப சொல்லுங்க, சன்பல்லாத்து தொபியா. 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்களேன். நெகேமியா 2:10 சேர்ந்து வாசிப்பாமா. இதை ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது, இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாயிருந்தது. பாருங்க, இதுதான் மிகவும் விசனம். அவனுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைங்க, நல்லா கவனிக்கணும். அவனுக்கும் எருசலேம்ல பிறந்தவனும் கிடையாது, எருசலேமுக்கு சம்பந்தமானவனும் கிடையாது. அப்புறம் ஏன் எருசலேம் கட்டப்படுறது அவனுக்கு பொறாமையா இருக்கணும் இல்லைங்களா? இன்னைக்கு அப்படியே நம்மளுடைய லைஃப்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே தான்,
நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போய்கிட்டு இருப்போம். எவனோ ஒருத்தன் நம்மளை பார்த்து என்ன பண்ணுவான்? பொறாமப்படுவான். இருக்குதா இல்லையா? நமக்கும் அவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம அவனுடைய விஷயத்துல தலையிட்டு இருக்கவே மாட்டோம். அவன் பேரு கூட நமக்கு தெரியாது, அவன் மூஞ்ச கூட பார்த்துருக்க மாட்டோம். ஆனா அவன் என்ன பண்ணுவான்? பொறாமப்படுவான். இல்லைங்களா? சோ இந்த நாட்களிலே இவ்விதமான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. சரி, இப்ப கவனிப்போம். இந்த தோபியா மற்றும் சன்பல்லாத் இவர்களை இந்த நாட்களிலே நம்ம யாரோடு ஒப்பிட்டு பார்க்க போகிறோம் என்று சொன்னால், நம்ம பிரசன்ட் ஸ்டேட்ல நம்ம இருக்கும்போது சத்ருவாகிய பிசாசோடு நாம ஒப்பிட்டு நாம் பார்க்க போகிறோம். சத்ருவானவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா? நான் எங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே பிசாசை பின்பற்றுகிறவர்கள் அவன் விட்டுருவான். ஏற்கனவே உலக ஆசாபாசங்களிலே மூழ்கி இருக்கிறவங்களை அவன் கண்டுக்கவே மாட்டான். ஆனா தேவ பிள்ளைகள், தேவனுக்காக நான் இருப்பேன், வைராக்கியம் பாராட்டுவேன், இயேசுவுக்காக நான் வாழ்வேன் என்று சொல்லுகிறவர்களை என்ன பண்ண மாட்டான்? அவன் நிம்மதியா வாழ விடவே மாட்டான். காரணம் என்ன? ஏண்டா ஏன் ஆத்துமா நான் இயேசுவை பின்பற்றுறேன், நீ என்னை விடுடா அப்படின்னா விட மாட்டான். அது அவனுடைய வேலையே, அவனுடைய ஜெனட்டிக்கல் டிஸார்டர். அது அவனுடைய சரீரத்தில், அவன் ரத்தத்தில் இருக்கிற கோளாறு என்ன தெரியுங்களா? அவன் சரீரத்தில் இருக்கிற கோளாறு, பிசாசுக்கு இருக்கிற கோளாறு என்னன்னா, தேவனை பின்பற்றுகிறவர்களை நிம்மதியா இருக்க விடவே மாட்டான். ஸோ ஆகையினாலே தேவனை நான் பின்பற்ற மனது எனக்கு இருக்கிறது. பின்பற்றுகிற மனது இருக்கும் பொழுதே தேவனுடைய வார்த்தை சொல்றது புதிய ஏற்பாட்டில், தேவனை பின்பற்றுகிற மனதை உடையவர்கள் துன்பப்படுவார்கள். நீ ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கூட இல்லை, மனசு இருந்தாலே போதும். என்ன வருமா உங்களுக்கு? துன்பம் வரும். ஸோ இந்த துன்பம் பெரிய ஒரு விஷயம் கிடையாது. காரணம் என்ன? இந்த துன்பத்தை மேற்கொள்ளுகிறதான ஜெயத்தை தருகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்கிறதான ஒரு முக்கியமான ஒரு வார்ஃபேர் மெத்தட், இந்த ஆவிக்குரிய யுத்தத்தினுடைய முக்கியமான ஒரு சில அம்சங்களை சொல்லி நாம் ஏன் இதை செய்ய வேண்டும், இதில் அப்படி என்ன இருக்குது, ஏன் இந்த கடைசி நாட்களில் இது முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது என்பதை குறித்து உங்களோடு கூட நான் பேச போகிறேன். இந்த சன்பல்லாத், தொபியா இவர்களுடைய ஒரே ஒரு நோக்கம் என்னவா இருந்தது என்று சொன்னால், நெகேமியாவை தடுத்து நிறுத்த வேண்டும், எருசலேமை இடிக்கப்பட்ட நிலையிலேயே அப்படியே வைத்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்க இன்னும் 50,000 பேர் தான் அந்த ஊர்ல இருக்கிறாங்க, அவங்களையும் ஊரை விட்டு என்ன பண்ணணும்? துரத்தணும். அவங்களுக்கு இவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அதே போல சத்ருவை எடுத்துக்கோங்க. சத்ருவை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் அவன் வருவதில்லை. சோ நமக்கு ஏதாவது நன்மை வாய்ப்பே இல்லை. ஏதாவது கொஞ்சம் நம்மளுக்கு அப்படியே உயர்வை கொடுத்து அதுவும் கிடையாது. வெறுமனே அழிவு மாத்திரம்தான். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் அவன் வரான் என்று சொல்லி நமக்கு தெளிவாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், தி enemy that we are facing, நாம் சந்திக்கிறதான எதிரி நமக்கு நன்மை செய்பவன் அல்ல, நமக்கு அதிகபட்ச நஷ்டத்தை ஏற்படுத்தும்படியாகவே நமக்கு விரோதமாக அவன் நின்று கொண்டிருக்கிறான். ஆனா நீங்க அவன் முன்னாடி தானே நிற்கிறான், இந்த பக்கம் திரும்பிக்கிறேன்னு நீங்க திரும்பி பாருங்க, அங்கிருந்து இங்க வந்து நிற்பான். நீங்க எந்த பக்கம் திரும்பினாலும் உங்க முன்னாடி வந்து நிற்பான். காரணம் என்ன தெரியுங்களா? இது கடைசி காலம், தேவனுடைய வருகை நாட்கள் சமீபமா இருக்கிறது. அதே நேரத்தில் ஜெயம் என்பது ரொம்ப ரொம்ப நிச்சயமா இருக்கிறது. எந்த அளவுக்கு சாத்தான் அதிகமா செயல்படுறானோ அந்த அளவுக்கு ஜெயம் என்பது அதிக நிச்சயம் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. இதனால உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்க எந்த சூழ்நிலையில என்ன வார்ஃபேரை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்க எந்த தோற்று போகிற நிலையில காணப்பட்டாலும் ஜெயம் உங்களுடையது. ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுங்களா? இது ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ஜெயம் தேவனுடையது என்பதை அறிந்துதான் சத்ருவானவன் என்ன பண்றான்? அதிகபட்ச நஷ்டத்தை தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவன் ஏற்படுத்த முற்படுகிறான். அதுதான் இந்த நாட்கள். இந்த நாட்களில் இதை குறித்ததான தெளிவு நமக்கு இல்லை. ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனம் வாசிப்போமா? ஓசியா 4:6. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், சேர்ந்து வாசிக்கலாம். என் ஜனங்கள், சேர்ந்து வாசிக்கலாமா? என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். கவனிக்கணும் போதும். அதுல யார் போட்டிருக்கு? யாருடைய ஜனங்கள்? என் ஜனங்கள்னா யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய நாமத்தை அறிஞ்சவங்க. அவங்களுக்கு என்ன இல்ல? இயேசு யாருன்னு தெரியும், தேவன் யாருன்னு தெரியும். ஆனா என்ன இல்ல? அறிவு இல்ல. என்ன அறிவு இல்ல? இயேசுவை ஏற்றுக்கொண்ட அறிவு இருக்குது, இயேசு நல்லவர் என்ற அறிவு இருக்குது,
இயேசு பரலோகத்துல வீற்று இருக்கிறார், ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார், தியாலஜிக்கலி எல்லா அறிவு இருக்குது. ஆனா கடைசி காலத்துல சத்ருவானவன் செயல்படுகிறான்ற அறிவு இல்லை. இன்னைக்கு இதை தான் நம்ம முக்கியத்துவப்படுத்த வேண்டும். அந்தந்த காலங்களிலே ஒவ்வொரு காலங்களிலும் தேவன் ஒவ்வொரு விதமாய் தேவ பிள்ளைகளை, தேவனுடைய ராஜ்யத்தை, தேவ சபையை அவர் பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு விதத்துல எழுப்புதல்கள் காணப்பட்டது. பிரியமானவர்களே, எழுப்புதல் என்று சொல்லும் பொழுது ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி எழுப்புதல்னு சொன்னீங்கன்னா இயேசுவை ஏற்றுக்கொள்வது, பாவத்திலிருந்து மனம் திரும்புவது, இதெல்லாம் எழுப்புதலாக பார்க்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு எழுப்புதல்ன்றது என்ன தெரியுங்களா? தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, பாவத்திலிருந்து மனம் திரும்பவனுடைய வாழ்க்கையில தான், ரட்சிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில தான், சபைக்கு போய் கொண்டிருக்கிறவனுடைய வாழ்க்கையில தான் அறிவில்லாமையிலிருந்து அவன் எதுக்குள்ள வரணும்? அறிவுக்குள்ள அவன் வரணும். அறிவில்லாமையில் அவன் சங்காரமாய் செத்துக்கிட்டு கிடக்கிறானுங்க. இப்போ தேவன் கொடுக்கிறதான தெளிவு அவர்களுக்கு வரணும். இதுதான் இந்த நாட்களில் இருக்கக்கூடிய எழுப்புதல். இந்த எழுப்புதலை நீங்க பார்த்தா மாத்திரம்தான், இந்த எழுப்புதலை உங்க தரிசனமா வச்சா மாத்திரம்தான் கடைசி நாட்களிலே நம்மளுடைய சபையில போதிக்கிறது உங்களுக்கு புரியும். கர்த்தர் உலகம் அனைத்திலும் செய்து கொண்டிருக்கிற மகத்துவமான காரியங்களை உங்களால ரிலேட் பண்ண முடியும். இல்லைன்னா ஏதோ ஆண்டவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, நம்ம பாட்டுக்கு நம்ம ஒரு ஜபத்தை பண்ணிட்டு ஒரு வசனத்தை வாசிட்டு போய்கிட்டே இருப்போம். தயவு செய்து அப்படி செய்யாதீங்க. நான் உங்களை 2 கரம் கூப்பி நான் உங்ககிட்ட நான் தாழ்மையா கேட்கிறேன். இனி வருகிற நாட்களிலே நம்மளுடைய சத்ருவை குறித்த ஒரு தெளிவு நமக்கு இல்லைன்னா, நமக்கு தேவன் பெரியவர் தான். நிறைய பேர் என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, என்னங்க நீங்க சத்ருவை தான் ரொம்ப பெருசா உயர்த்தி பேசிட்டு இருக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் சத்ரு பிசாசு, அது வந்தான் இதை வந்தான், இதை பண்ணா. ஆனா தேவனை உயர்த்தி வாழ்க்கையில என்ன நன்மை நடந்துச்சு? ஏன் இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில் அதே தோல்விகள் வருகிறது? நான் சொன்னேன் இல்லைங்களா, போன வாரத்தில் செவ்வாய்க்கிழமையில மாலை வேளையில் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. எனக்கு ரொம்ப பழக்கமான ஒரு தம்பி, 25 வயசு, நல்லா கவனிக்கணும், 25 வயசு. ஃபோன் பண்ணி அவன் இறந்துட்டான் அப்படின்னாங்க. எனக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, இருதயம் பயங்கர வேகமாக துடிக்குது. என்னடா சொல்றீங்க, விளையாடாதீங்கடா, சின்ன பசங்க மாதிரி விளையாடாதீங்கடான்னு நான் பயங்கரமா திட்டுறேன். இல்ல இறந்துட்டான். என்னடா ஆச்சு? சரி, வண்டியில் இது ஆக்சிடென்ட், இதுல ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, இறந்துட்டான். ஏடா 25 வயசு பையனுக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வரும்? என்னால பயங்கர வேதனை. நான் உண்மையாலுமே ரொம்ப 1 மணி நேரத்துக்கு மேல அழுதேன். என்னால அது ஜீரணிக்கவே முடியல. அப்போ தம்பிங்களுக்கெல்லாம் தெரியும், இவங்களும் கூப்பிட்டு சொன்னேன், எல்லாரும் அழுதும். அடுத்த நாள் காலையில் அவன் திருச்சியில் வேலை செஞ்சுட்டு இருந்தான். திருச்சியிலேருந்து பாடி எடுத்துகிட்டு வந்தாங்க. அவனுடைய தகப்பன் இல்லை, தாய் மாத்திரம்தான். அண்ணன் ஒருத்தர் இருக்கிறார். ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம். ஆத்தூரை தாண்டி புத்திரக்கவுண்டபாளையம் என்று சொல்லி ஒரு இடம், ஒரு கிராமத்தில் தான் அவனுடைய வீடு. நல்ல தாளந்துள்ள, தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு பையன். நல்லா ட்ரம்ஸ் வாசிப்பான், சூப்பராக ட்ரம்ஸ் வாசிப்பான். பிரவீனும் அந்த தம்பியும் ஒன்றா மியூசிக் கிளாஸ் போனாங்க, ட்ரம்ஸ் கிளாஸ் போனாங்க. எனக்கு அவன் இறந்துட்டான்னது இன்னுமே கூட என்னால் அது, அவன் இன்னும் உயிரோடு இருக்கிறான். அவனுடைய சிரிச்சை ரொம்ப அழகாக சிரிப்பான், ரொம்ப கருப்பாக இருப்பான், ஆனால் ரொம்ப அழகாக இருப்பான். அவனை ரொம்ப கலையாக இருக்கும் அவனுடைய முகம். அவன் சிரிச்சா ரொம்ப அழகாக இருப்பான். டேய் நல்லா சிரிடா, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எப்பயுமே சொல்லுவேன். என்னுடைய சிரிச்ச முகம் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அடுத்த நாள் புதன்கிழமை நான் போனேன். அவனுடைய தாயார் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க பயங்கரமாக. என்ன ஆறுதல் சொல்ல முடியும் நம்ம சொல்லுங்க? ஒரு 40 வயசு 50 வயசுல இருக்கிறவங்க செத்து போனாலே ஆறுதல் சொல்ல முடியாதுங்க. 25 வயசு பையன் இறந்துட்டான், என்ன ஆறுதல் சொல்லுவீங்க? நானும் அவங்களோட சேர்ந்து அழுதேன். நானும் சுதாவும் போயிருந்தோம். 1 மணி நேரத்துக்கு மேலே அழுதுகிட்டே இருந்தாங்க. எல்லாம் சொன்னாங்க, தம்பி அவன் 5 வயசுல இருந்து, அவனுக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிக்கெலாம் சர்ச்சுக்கு போயிடுவான்ப்பா. அவன் தான் சர்ச்சை ஃபுல்லாக கூட்டுவான், சர்ச்சை கூட்டி சேர் போடுவான், பாயெல்லாம் போடுவான்ப்பா. ஊழியத்துக்கு தான்ப்பா அவன் முதல்ல போவான், ஆண்டவருக்காக எல்லாம் செய்வான்ப்பா. ஏன்பா ஆண்டவர் அவனை எடுத்துக்கிட்டாருன்னு கேள்வி கேட்கும் போது நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஒரு ஊழியக்காரனா எனக்கு பதில் சொல்ல தெரியல. எனக்கு அந்த நேரத்தில் பதில் வரல. பதில் இல்லைன்னு கிடையாது, பதில் இருக்கு. ஆனா என்னால பதில் சொல்ல முடியல. நான் பதில் சொன்னாலும் அதை ஏற்றுக்கிற இருதயம் அந்த அம்மா அந்த தாய்க்கு இல்லை. அவனுடைய அண்ணன் ஒருத்தர் இருக்கிறான். அவங்க அண்ணனுக்கு ரீசெண்டாக கல்யாணம் ஆச்சு. அவங்க அண்ணனும் ரொம்ப இவனை மாதிரி
ஒரு ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஆள் கிடையாது, ரொம்ப வெகுளியான டைப் அந்த 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 தம்பியும். எனக்கு வந்து ரொம்ப உடஞ்சி போயிட்டேன் நான். அப்போது நான் அன்றைக்கி நைட்டு வந்துட்டு அந்த 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 அடக்கத்தில் போய் எல்லாம் அடக்கத்தில் போகும்போது அங்கே ஒரு பாஸ்டர் வந்திருந்தார், கிறிஸ்தவ முறையில் தான் பண்ணாங்க. அப்போது எல்லா இடத்துலையும் சொன்ன ஒரு வசனத்தை சொன்னாங்க. ஆனால் அந்த வசனத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலைங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார் உண்மைதான். டெரிக் அவன் பேர், டெரிக்கை கர்த்தர் கொடுத்தது உண்மைதான். ஆனால் டெரிக்கை 25 வயசில் கர்த்தர் எடுப்பாரா? எனக்கு பெரும் கேள்வி. 25 வயசுல கர்த்தர் எப்படி ஒரு 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 பையனை அவன் வாழ்க்கையில் இப்போதான் தலையெடுக்க ஆரம்பித்தான். இப்போ தான் நல்ல ஒரு வேலை கிடைச்சது, டீச்சர் வேலை கிடைச்சது, மியூசிக் டீச்சராக ஒரு ஸ்கூலில் திருச்சியில் வேலை செய்கிறான். இது வரைக்கும் வீட்டில் இருந்ததான எல்லா கடனையும் அவன் தான் அடைக்க ஆரம்பித்தான். அக்டோபரில் தான் வேலை கிடைச்சது. ஒரு 4 மாதம் கூட முடியல. எப்படி கர்த்தர் எடுத்தாருன்னு சொல்ல முடியும்? அப்போ இந்த அவங்க தாயார் நடுத்தருவில் நிற்கிறது கர்த்தருடைய சித்தமா? இல்லை இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கிறது கர்த்தருடைய சித்தமா? இதுதான் அறிவில்லாமை. அறிவில்லாமையில் நம்ம எல்லாம் சாவுலையும் வந்து ஒரு வசனத்தை சொல்ற மாதிரி இந்த சாவுலையும் சொல்லிட்டு நம்ம போயிடுறோம். நான் இன்னைக்கு நைட்டு நான் ரொம்ப யோசிச்சேன், ஏன் ஆண்டவரே ஏன் இந்த மாதிரி நடக்குது? அப்போதான் வந்து எனக்கு கரெக்டான நேரத்தில் அவங்க கூட செலவழிச்சு அவங்க கூட நேரம் போன வாரத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ண இன்னொரு தம்பி ஒருத்தன் சொன்னான். ஆனால் அவன் போன வாரத்தில் ஒரு கனவு ஒன்று சொன்னானே, அந்த கனவு எனக்கு ஞாபகம் வருது. என்ன கனவுடா சொல்லு. நான் சொன்னேன் இல்லைங்களா, இவன் ஒரு ஸ்கூலில் மியூசிக் டீச்சராக இருக்கிறான். மியூசிக் டீச்சராக இருந்தவன் இவன் நல்ல இப்போ தான், அதாவது நிறைய பேர் அவனோடு கூட அந்த மியூசிக் ஜாபுக்கு வந்து அந்த அந்த டீச்சர் உத்தியோகத்துக்கு நிறைய பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க. யாருக்கும் கிடைக்கல, இவனுக்கு மட்டும் தான் கிடைச்சது. அதனால் கூட இருந்த நிறைய நண்பர்கள்னு சொல்கிறவங்களுக்கு நிறைய பொறாமல் இருந்தது. அதெல்லாம் அவன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறான். ஆனால் அன்னைக்கு இவன் இறக்கிறதுக்கு ஒரு 2 நாட்களுக்கு முன்பதாக ஒரு கனவு. அந்த கனவிலே அவனும் அவனுடைய நண்பனும் ஒரு ரூமில் தான் இருக்கிறாங்க. அந்த நண்பனுடைய வயிறு, ஸ்டொமக், அது வந்து அப்படியே இவனுக்கு நேராக வந்து அது பெரிதாக மாறி இவனுடைய முகத்தில் வைத்து அப்படியே அழுத்துறனால இவனால் என்ன பண்ணவனா மூச்சு விட முடியல. அப்படியே மூச்சு திணறல் வருது. கனவு இல்லை, இது உண்மையாலுமே ஒரு அந்த பிசாஸ் அழுத்துதுன்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி லிட்டரலாகவே அவன் ஃபிசிக்கலாக அவனுடைய பாடியில் ஃபீல் பண்ணுறான். யாரோ வந்து அந்த 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 வயிறு, ஆனால் அவன் தெரியுது அவனுடைய வயிறுன்னு தெரியுது. அவனுடைய ஸ்டொமக் அவனுடைய வயிற்றை வச்சு பெருசாக இருக்காது, வச்சு இப்படி அழுத்துறான். அழுத்துன உடனே இவனால் மூச்சு விட முடியல. அப்படியே மூச்சு திணறி டவால்னு எந்திரிச்சு பார்த்தா அவன் தூங்கிட்டு இருக்கிறான் அந்த 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 பையன். இது ஒரு கனவு. இதை வந்து சொன்னால் அதனுடைய அர்த்தம் அவனுக்கு புரியல. அர்த்தம் புரியலன்றதை விட இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அறிவு இல்லை. ஆபத்தை கர்த்தர் காண்பித்திருக்கிறார், ஆனால் அந்த ஆபத்திற்காக ஜெபிக்கிறதான அறிவு இல்லை. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க நிறைய சபைகளில் இந்த மாதிரி கனவு வந்துச்சு பாஸ்டர், கெட்ட கனவு வந்துச்சு, பாம்பு துரத்துற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா, பகலில் பாம்பு அடிச்சிங்களா? ஆமாங்க, எங்கள் வீட்டு பக்கம் நேற்று பாம்பு வந்துச்சு, அதை நான் அடித்தேன் பார்த்தீங்களா, அதனால தான் உங்கள் நைட்டு கனவு வந்திருக்கு, போங்க சோத்திரம் பண்ணுங்க சரியாயிடும். ஆனால் ஒவ்வொரு கனவுக்கு பின்பதாகவும் தேவன் வைத்திருக்கிற மகத்துவமான காரியங்கள் மறைந்திருக்கிறது. தேவனுடைய மீட்பின் திட்டமும் மறைந்திருக்கிறது, சத்ருவனுடைய அழிவின் திட்டமும் மறைந்திருக்கிறது. எவ்ரி ட்ரீம் ஹாஸ் a meaning, எவ்ரி ட்ரீம் ஹாஸ் an interpretation. ஆனால் நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா, ரெண்டுமே பார்க்கறது. தேவ திட்டத்தையும் கனவுல புரிஞ்சுக்கிறது இல்லை, பிசாசனுடைய திட்டத்தையும் கனவுல புரிஞ்சுக்கிறது இல்லை. அன்னைக்கு வந்து பேசி இருக்கிறான் கூட இருக்கிற தம்பி, அவனும் சரி ஓகே ஏதோ ஒரு ட்ரீம்னு அவனுக்கு தெரியும், ஏதோ ஒரு கட்ட கனவு அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய சீரியஸ்னஸ் அவங்களுக்கு என்ன ஆகலைங்க, புரியல. அதனுடைய முக்கியத்துவம் புரியல. ஆனால் நடந்தது என்ன தெரியுங்களா, அதே மாதிரி தான். அவன் நல்ல கிணத்துல கடப்பார நீச்சல் போட்டு நீச்சல் பழகுன பையன் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு இருக்கும்போது ஏதோ திடீர்னு மூச்சு அடைச்சிருச்சுன்னு சொல்லி அப்படியே ஸ்விம்மிங் பூல்ல இருந்து வெளியே வந்தானா. ஸ்கூலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்விம்மிங் பூல். வந்த உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டான், அப்படியே இறந்துட்டான். என்னடா சொல்கிறீங்க? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என் கூட இருந்த தம்பிங்கள்லாம் வந்து அன்றைக்கி நைட்டே திருச்சி போயிட்டாங்க. நான் ஜபம் இருக்கிறனால போல. பாடியை அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஜிஹெச்சுக்கு போஸ்ட்மார்ட்டமுக்கு எடுத்துகிட்டு போகும்போது வயிற்றுக்குள்ளேருந்து தண்ணி நிறையா வருது. அப்போ எல்லாருக்கும் கேள்வி, ஏன்டா நீச்சல் தெரிஞ்ச பையனுக்கு எப்படி வயிற்றுக்குள்ளே தண்ணி போயிருக்கும்? நீச்சல் தெரியாதவன் ஸ்விம்மிங் பூலில் விழுந்து தண்ணி குடிச்சிருந்தா நியாயம். ஆனால் நல்ல நீச்சல் தெரிஞ்ச பையன் எப்படி தண்ணி போயிருக்கும்? அப்போது எங்களால் ஒரு விஷயத்தை கன்க்ளூட் பண்ண முடிஞ்சது. கூட 4 நண்பர்கள் இருந்தாங்க. ஒருத்தனும்
என்ன நடந்ததுன்னே சொல்லலை. அந்த ஸ்கூல்ல சிசிடிவி இருந்துச்சு, ஆனால் ஸ்கூல் பெரிய இடம், பெரிய ஆட்கள், அவங்க எல்லாமே போலீஸ் கேஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆக மொத்தம் எங்களுடைய நாங்கள் புரிஞ்சு கொண்ட வரைக்கும் ஒன்று பசங்க தண்ணிக்குள்ளே வச்சு இவனை மூஞ்சில் தண்ணிக்குள்ளே வச்சு அழுத்தி இவன் செத்து போயிட்டானோ, இல்லை உண்மையாலுமே ஏதாவது பொறாமையினுடைய இன்டென்ஷனில் இவனை உண்மையாலுமே கொலை பண்ணானுங்களோ எங்களுக்கு தெரியாது. இப்போ பாருங்க, 2 விஷயம் கரெக்டாக இருந்துச்சு. அதே மாதிரி கனவுல என்னாச்சு, மூச்சு முட்டுற மாதிரியே இருந்தது, அதே மாதிரி நண்பன் கூட இருந்தான். எவ்வளோ பெரிய விஷயம் அது. இது அன்னைக்கு காலையில ஜெபிச்சிருந்தா, அந்த தீமையை அறிந்து அன்னைக்கு காலையில அந்த சத்ருவை கடிந்து கொண்டு ஜெபிச்சிருந்தா, இன்னைக்கு அந்த பையன் எப்படி ஆயிருப்பானா? அந்த தாயார் தன்னுடைய குழந்தை இழந்திருப்பாங்களா? யோசிச்சு பாருங்களேன். இதுதான் தேவன் சொல்றாரு, அறிவில்லாமையினாலே செத்து போறீங்கடா எல்லாரும். ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்னா ஏதோ கடைசி காலத்துல பாஸ்டர் பையன் வேற இப்ப ஆரம்பிச்சுக்கிட்டாரு வார்ஃபேர்னு. இவங்களுக்கு வேற வேலையே இல்லை, இதே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க, நீங்களும் நானும் காப்பாற்றப்படணும்னா இதை செஞ்சுதான் ஆகணும். உயிரோடு இருக்கணும்னா நம்ம சத்ருவோடு போரிட்டு தான் ஆகணும். நம்ம மாம்சத்தோடு ரத்தத்தோடு நம்முடைய யுத்தம் இல்லை. ஆனா இது நம்ம மனசுக்கு நம்ம ஏத்துக்கவே முடியல. ஏன்னா மற்ற கிறிஸ்தவங்களை தான் நம்ம பார்க்கிறோம், வேதத்துல சொல்லப்படுகிற சத்தியத்தை பார்க்கறது இல்லை. மற்ற கிறிஸ்தவன் என்ன சொல்றான், அந்த பாஸ்டர் என்ன சொல்றாரு, இந்த பாஸ்டர் எங்க பாஸ்டர் சொன்னதுக்கு எப்போ ஆப்போசிட்டா சொல்றாரு. அப்ப அந்த பாஸ்டர் சொல்றது புரியுது இதா இருந்தா நீங்க அங்கே போயிடுங்க. ஆனா நம்ம சபையில தேவன் சத்தியத்தை அந்தந்த காலங்களிலே ஒவ்வொரு விதமாக வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது, you have to take it to your heart. உங்களுடைய இருதயத்திற்கு நீங்கள் அதை எடுத்து செல்ல வேண்டும், அதற்காக ஜெபிக்க வேண்டும். இல்லை என்றால் ஆத்துமா நஷ்டமடையும், உயிர் போயிடும். இப்போ உட்காந்து அழுது என்னங்க பிரயோஜனம்? அந்த பையனை திரும்ப கொண்டு வர முடியுமா? இதே மாதிரி ஒரு கனவு. நான் அதுக்கப்புறம் எனக்கு மனசு கேட்கல. அவனை அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் கூட இருந்த ஒரு எனக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு 7-8 பசங்க இருந்தாங்க. எல்லாரையும் கூப்பிட்டேன், டேய் வாங்கடா எல்லாரும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து ஜோம் பண்ணலாம். ஒருத்தனை ஜபத்தெல்லாம் எல்லாம் கிறிஸ்தவ பசங்க, நல்லா மியூசிக்கெல்லாம் வாசிப்பானுங்க, ஆனால் ப்ரேயரில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது அவனுங்களுக்கு. நான் கூப்பிட்டேன், இங்கே பார் வா எல்லாம் வான்னு. ஒரு நாள் போயிட்டு அவங்களோட நான் பேசினேன். இங்கே பார், நான் ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். இந்த விஷயத்தை டெரிக்கு உயிரோடு இருக்கும்போது நான் சொல்லியிருந்தேன்னா, அண்ணனுக்கு வேற வேலையே இல்லை, புத்தி கண்டு போச்சு, இவர் ஏதோ தன்னை பிரபலமாக்கிக்கிறதுக்காக நம்மளை உட்கார வச்சு ஏதோ பேசிகிட்டு இருக்கான்னு நீ நினைப்பேன். ஆனால் டெரிக்கு இறந்தனால நான் சொல்கிறேன், நான் சொல்கிறது நீ கண்டிப்பாக நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா உன் முன்னாடி நான் மறுக்க முடியாத ஒரு உண்மையை சொல்ல போகிறேன்னு சொல்லி நான் அவனுங்களுக்கு எல்லாமே சொன்னேன். இதுதான் பிரச்சனை, பிசாசனுடைய போராட்டங்கள் இருந்தது. அப்போ கரெக்டாக எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. அம்மாச்சி உயிரோடு இருந்த நாட்களில் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நினைக்கிறேன், அவங்க எங்கே இருந்தாங்க. அப்போது அம்மாவுக்கு வந்து ஒரு கனவு வந்தது. என்ன அப்படின்னா, அம்மாச்சி கீழே விழுந்து தலை அப்படியே உடஞ்சு போகிற மாதிரி ஒரு கனவு. காலையில் எந்திரிச்சோன்னா அம்மா அதை புரிஞ்சுக்கிட்டு, சத்துருவை விதமான எந்த தீமையான காரியங்களும் என்ன பண்ணக்கூடாது, என் குடும்பத்துக்கோ யாருக்கும் கொண்டு வரக்கூடாது, உன்னோட எல்லா திட்டங்களையும் நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணாங்க. அன்றைக்கி சாயங்காலமே இந்த பக்கத்தில் கோவிலினுடைய பண்டிகை நடந்துட்டு இருந்துச்சு. பட்டாசு வச்சுட்டு இருந்தாங்க, ராக்கெட் பட்டாசு நேராக தான் வச்சுருந்தாங்க, எங்கேயோ வச்சுருந்தாங்க. அது என்ன தெரியுங்களா, இப்படி இருந்தது, இப்படி சாஞ்சி நேராக அம்மாச்சி இங்கே வெளியே சேர் போட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. கரெக்டாக அவங்களுடைய காதில் இருந்து ஒரு 1/2 அடி தூரம் கூட இல்லை, கரெக்டாக பக்கத்தில் பட்டு வெடிச்சு அந்த செவுத்தில் இன்னும் கூட அந்த காயம் இருக்கும் செவுத்தில். அப்போ காரணம் என்ன, அன்னைக்கு ஜெபிக்காமல் இருந்திருந்தா அம்மாச்சி பரலோகத்துக்கு போயிருப்பாங்க. ஆனால் அம்மாச்சியினுடைய வாழ்க்கை தீமையான ஒரு முடிவாக இருந்திருக்கும். அது என்னன்னு சொல்லுவீங்க, பட்டாசு வெடிச்சிச்சிங்க, எப்படி சொல்ல முடியும்? விபத்து தேவன் ஏற்படுத்துவதா? இல்லைங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஃபயர் ஆக்சிடென்ட்ல அம்மாச்சி இறந்துட்டாங்கன்னு எப்படி சாட்சி சொல்ல முடியும்? பாருங்க, அப்போ தேவனுடைய சாட்சியும் கெட்டு போது, பிசாசுனுடைய திட்டம் கனவின் வழியாக வெளிப்படுத்தப்படுகிறது. எவ்ரி ஆக்சிடென்ட், எந்த ஒரு விபத்தும் எந்த ஒரு ஆபத்தும் எதேச்சியாய் நடந்தது அல்ல. இட் இஸ் பீன் ப்ரீ பிளான்ட் பை தி எனிமி. ஏற்கனவே சத்ருவினாலே திட்டமிடப்பட்டது. அண்ணா சங்கரன் அவங்களுடைய கடையில் ஃபயர் ஆக்சிடென்ட் தெரியும், நம்ம ஆக்சிடென்ட்னு பார்க்குறோம், நம்ம இதெல்லாமே ஆக்சிடென்ட்னு தான் சொல்கிறோம். ஆனால் இந்த நாளில் 26ஆம் தேதி சாயங்காலம் 7:15 மணிக்கு இவன் வந்து நெருப்பை பற்ற வைப்பான், இவன் திண்ணற ஊற்றுவான், அதில் கடை பற்றிக்கிட்டு எரியணும், இவ்வளோ ரூபா நஷ்டம் ஆகணுன்றது முதற்கொண்டு சத்ரு கிளீனாக என்ன பண்ணி வச்சுட்டான், பிளான் பண்ணி வச்சுட்டான். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரியுங்களா, நமக்கு தேவ திட்டம் தெரியும், ஆனால் சத்ருவனுடைய திட்டத்தை நம்ம பார்க்கறதுக்கு நமக்கு இது இல்லை, நம்ம ஜெபிப்பதற்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம மறந்துட்டோன்றதை விட நம்ம சோர்வடைஞ்சு போயிட்டோம். என்ன இப்படி தான் சொல்கிறாங்க, ஏதோ வருது ஏதோ போகுது. ஆனால் ஒரு காரியம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மரமண்டைக்கு ஏறுது.
இப்போ இதுக்கு முன்னாடியே செஞ்சிருந்தா நம்ம அந்த பையனுடைய ஆத்மாவை என்ன பண்ணியிருக்கலாம், காப்பாற்றி இருக்கலாம். என் பக்கமும் ஒரு கில்ட், நான் அந்த பசங்கிட்ட பேசலன்றது எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாக இருந்தது. நான் தம்பிக்கிட்டலாம் சொன்னேன், நான் குற்ற உணர்ச்சியில் இருக்க மாட்டேன், ஆனால் கர்த்தர் எனக்கு உணர்த்தினாரு, நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து பில்லியை வந்து நீங்கள் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, ஆனால் இனி வருகிற நாட்களிலிருந்து இந்த மாதிரி தான் பிரச்சனை போராட்டம் இருக்குது. கனவுகள் வந்து அதை சாதாரணமாக எடுக்காதீங்க. உங்கள் சர்ச்சில் இதெல்லாம் சொல்கிறாங்களோ, நிறைய பேர் கேட்டாங்க, என்னண்ணே எங்கள் சர்ச்சில் பாஸ்டர்லாம் இதெல்லாம் சொல்கிறதே கிடையாது, வந்தீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க போனீங்க அதெல்லாம் சொல்கிறாங்க. உங்கள் சர்ச்சில் ஏன் சொல்கிறாங்களோ எனக்கு தெரியாது. உங்கள் பாஸ்டரும் என் பாஸ்டருக்கும் போட்டி போகாமல் எல்லாம் கிடையாது. உங்கள் பாஸ்டருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவர் சகோதரன், அவ்வளோதான். இயேசுவை போதிக்கிற ஒரு மனுஷன், அவ்வளோதான். அவர் ஏன் பேசலை, அவர் ஏன் சொல்லலன்னு நான் போய் அவர்கிட்ட கேட்க முடியாது. அவரை குறித்து நான் குற்றமாகவும் நான் தீர்க்கவும் முடியாது. கர்த்தர் இதை வெளிப்படுத்துகிறார். நீ கேட்டுக்கிட்டு உன்னுடைய ஆத்துமாவை அழிவிலிருந்து தப்புவித்துக் கொண்டால் தப்புவித்துக்கொள். இல்லைன்னு சொன்னா ஆண்டவர் சொல்ற மாதிரியே தேவனுடைய ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். இதுதான். அப்போ இந்த நாட்களில் இந்த வார்ஃபேருடைய எசென்ஷியாலிட்டி, இந்த யுத்தத்தினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். we are all facing an enemy. நம்ம எல்லாரும் ஒரே ஒரு எதிரியை தான் சந்திக்கிறோம். உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரன் உங்க எதிரி கிடையாது, உங்களுடைய சொந்தக்காரன் உங்களுடைய எதிரி கிடையாது. உங்களுக்கும் எனக்கு ஒரே எதிரி யார் தெரியுமா? பிசாசு மாத்திரம்தான். எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தர் சண்டை போடுறான்றது எனக்கு அவன் எதிரி கிடையாது. அவன் நல்ல மனுஷன் தான். ஆனால் அவனுக்கு பின்னாடி இருக்கிறதான பிசாசை நான் பார்க்கணும். போன வாரத்தில் கூட 2 நாளாக அப்பா அதே தான் நைட்டில் ஜோம் பண்ணி சொன்னாங்க, ஜபத்தில் சொன்னாங்க. எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. மாம்சத்தோடு ரத்தத்தோடு நம்முடைய போராட்டம் இல்லை, வானமண்டல வல்லமைகளோடும் அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடு தான் நமக்கு போராட்டம் உண்டு. ஸோ இப்போ இதுக்கு நம்முடைய கண்கள் என்ன பண்ணப்படணுங்க? திறக்கப்படணும். பிசாசை பார்க்கறதுக்கு கண்கள் திறக்கணும். இதுக்காக தான் நம்ம ஜெபிக்கணும். ஸோ நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, யூ கேனாட் எஸ்கேப் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். ஏங்க இதெல்லாம் வேணாங்க, ஏதோ ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், கஷ்டப்பட்டு என் சிலுவையை சுமந்துக்கிட்டு அப்படியே நான் போய் பரலோகத்துக்கு போய் சேர்ந்துடுறேங்க, வாய்ப்பே இல்லை. இந்த வர்ற காலம் அப்படிலாம் வந்து நீங்கள் எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகி ஓட முடியாது. பிசாசு உங்களை துரத்தி வருவான். நீங்கள் அவனை பார்த்து பயந்துட்டு ஓட போறீங்களா, அவனை எதிர்த்து நின்று நீங்கள் ஜெயிக்க போறீங்களான்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க? எதிர்த்து நின்று ஜெயிக்க போறீங்க. ஹல்லேலூயா. சரி, முதலாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், இதே போல இந்த நெகேமியாவுடைய வாழ்க்கையில் நான் உங்களுக்கு எதுக்காக நான் சொன்னேன்னா, நான் இந்த தம்பி டெரிக்கனுடைய லைஃபை குறித்து நான் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு கர்த்தர் எனக்கு ரொம்ப தெளிவாக அது எனக்கு ரொம்ப உறுதிப்படுத்தினார். எல்லாருக்கிட்டையும் இதை சொல்லு, உன்னைய பைத்தியக்காரன் நினைச்சாலும் பரவாயில்ல சொல்லு, உன் ஜெபத்தை பார்த்து உன்னைய லூசுன்னு நினைச்சாலும் பரவாயில்ல சொல்லு. ஏன்னா ஆத்துமா போயிடுச்சுன்னா அழுது எந்த பிரயோஜனமும் கிடையாது. உயிர் போயிடுச்சுன்னா அழுது எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்ப அந்த பாஸ்டர் சொன்ன மாதிரியே நானும் என்ன சொல்லியிருக்கலாம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கர்த்தர் எடுத்தாருன்னு சொல்ல வாய் வரலைங்க. எப்படிங்க கர்த்தர் எடுத்தாருன்னு சொல்ல முடியும்? ஒரு 90 வயசுல ஒருத்தங்க இறக்குறாங்க அப்படின்னா கூட அது நம்ம சொல்லலாம், கர்த்தர் எடுத்தார். இப்ப அம்மாச்சியோட மரணத்தை கர்த்தர் எடுத்தார், நல்ல தீர்க்காயசோட இருந்து கர்த்தர் எடுத்தார்னு சொல்லலாம். ஆக்சிடென்ட்ல இறந்தவன், கிட்னி ஃபெயிலியர்ல இறந்தவங்க, இதை எப்படி கர்த்தர் எடுத்தாருன்னு நம்ம சொல்ல முடியும்? அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ என்கிட்ட தம்பிங்க கேட்டாங்க, அண்ணே அப்ப என்னென்ன ஆயிருக்கும் டெரிக்கு? அந்த தம்பிக்கு என்ன ஆயிருக்கும்? ஏன் அவன் அன்னைக்கு காலையில ஜோம் பண்ணலையா? அவன் ஜோம் பண்ணியிருப்பான். தேவனுடைய பாதுகாப்பு தெரியும், வசனம் வாசித்திருக்கலாம், சங்கீதம் 91 வாசித்திருக்கலாம், சங்கீதம் 23 கூட வாசித்திருக்கலாம். ஆனா அவன் என்ன பண்ணல? சத்ருவனுடைய திட்டத்தை அழித்து அவன் ஜெபிக்கவில்லை. நான் ஸ்ட்ராங்கா நான் சொல்லுவேன், நீங்க என்ன வேணா ப்ரொடெக்ஷனுக்குள்ள இருங்க, அழிவை நீங்கள் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் உங்களை பின்தொடர்ந்து வருகிற காரியங்கள் அழிந்து உங்களை அழிவுக்குள்ளாக இழுத்து கொண்டே தான் போகும். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு பாதுகாப்பை மாத்திரம் தான் பெற்றுக்கொள்கிறோம். ஆனா வார்ஃபேர்ல நீங்க கத்துக்கிறது என்ன தெரியுங்களா? யுத்தத்துல நின்றுக்கிட்டு நான் வெறும் பாதுகாப்பை பெற்றுக்கொள்றது இல்ல, எதிரியின் இடத்துல போய் எதிரியினுடைய திட்டத்தை அழிச்சு போடுறது. இதுதான் யுத்த முறை, இதுதான் இந்த அறிவு. எந்த அறிவு? சங்காரம் ஆகாம தப்பு வைக்கப்படணும்ன்ற அந்த அறிவு என்னது? வெறும் டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டு, டிஃபெண்ட் என்னதுங்க அப்படின்னு நம்மளை காத்துக்கிட்டே இருக்கிறது. நிறைய பேர் காத்துக்கொள்ற ஜெபம் தான் பண்றோம், எதிரிய போய் தாக்குதல் பண்ற ஜெபத்தை பண்றது இல்ல. அப்ப காத்துக்கொள்ற ஜெபம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. காத்துக்கொள்ற ஜெபம் பண்ற நாட்கள் முடிஞ்சிருச்சு. இசக்கார் புத்திரர் மாதிரி காலங்களை ஆராய்ந்து பாருங்க.
வானமண்டலங்களில் நடக்கிறதான செய்கைகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இந்த பூமியில நடக்கிற அநியாயங்களையும் பாவங்களையும் கொஞ்சம் சுற்றி ஆராய்ந்து பாருங்க. இது உங்களுக்கு உணர்வை தரலனா வேற எது உங்களுக்கு உணர்வை தரும்? கர்த்தருடைய வருகை இவ்வளவு சமீபமா இருக்கிறதுன்னு சொல்லி இத்தனை அடையாளங்கள் நம்ம கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்குது. இது நமக்கு உணர்வை தரலனா வேற எதை பார்த்து நம்ம உணர்வடைஞ்சு கண்களை வானத்துக்கு நேராக நம்ம நோக்கி பார்த்து ஜெபிக்க போகிறோம்? கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்வாரா? நிச்சயம் செய்வார். ஆனா அதற்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான ஒரு சில காரியங்களை நம்முடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளணுங்க. இன்னும் ஏற்றுக்கலனா அழிவு நமக்கு தான் வரும், தேவ பிள்ளைகளுக்கு தான் வரும். என் ஜனங்கள்னு சொல்லப்படுற இஸ்ரவேலுக்கு தான் வரும், தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ ஜனத்துக்கு தான் வரும். அப்போ இந்த நாட்கள்ல ஏன் இந்த மாதிரி இவங்க கத்திக்கிட்டு இருக்கிறாங்க? நைட்டானா ஏங்க நீங்களாம் பகல்லாம் ஜோம் பண்ண மாட்டீங்களா? ஏங்க நைட்டு தூங்குற நேரத்தில் 10 to 12 வரைக்கும் ஜோம் பண்றீங்க? இதுதான் யுத்த முறை, இப்படிதான் செய்யணும். இந்த யுத்தத்தை நாங்க இப்படிதான் செய்வோம். இஷ்டம் தான் கேளுங்க, இஷ்டம் போயிடுங்க, அவ்வளவுதான். ஆனா அழிவு உங்களுடையது. அப்போ இந்த நாள்ல கர்த்தர் நமக்கு எச்சரிக்கிறார் பிரியமானவர்களே. போன வாரத்தில் கூட அப்பா ஒரு வீடியோ உங்களுக்கு அனுப்புனாங்க, சிம்மண்ணா குடும்பத்தில். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. பிரேசில்ல கடந்த ஒரு மாசத்துல தி டெவில்ஸ் கார்னிவல், பிசாசுனுடைய கோலாகல பண்டிகை என்று சொல்லி ஒன்று கொண்டாடினாங்க. இது யூடியூப்ல நியூஸ்ல எல்லாமே இருக்குது. இதுல என்ன தெரியுங்களா பண்ணாங்க? பெரிய அந்த ஊர், அந்த தேசமே திரண்டு வந்து தன்னுடைய தலைநகரத்தில் ஒரு பெரிய ஒரு ரோட்ல ஒரு ஊர்வலம். அந்த ஊர்வலத்தில் எல்லாரும் பிசாசு மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கொம்பு கும்பலாம் வச்சுக்கிட்டு, அது நமக்கு தெரிஞ்ச பிசாசு மாதிரி, பிசாசு வந்து லிட்டரலாக கொம்பெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டான். அவங்களுக்கு தெரிஞ்ச பிசாசு மாதிரி கொம்பு, சிவப்பு ஒரு இதெல்லாம் போட்டுக்கிட்டு, வால்லாம் வச்சுக்கிட்டு, கையில் ஈட்டி வச்சுக்கிட்டு இயேசுவை அவர்கள் இயேசுவை தூஷணம் பண்ணி, இயேசு மாதிரி ஒரு மனுஷன், அதாவது இப்போ நம்ம தெருக்கூத்தெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இயேசு மாதிரி ஒரு மனுஷனை வெறும் அண்டர்வேர் மட்டும் போட விட்டு அவரை, அந்த பிசாசு என்ன பண்ணுறான், அப்படி ஈட்டியை வச்சு குத்தி அப்படியே அவரை சித்திரவதை பண்ணி, அவரை அடித்து கெட்ட வார்த்தையை திட்டி, இந்த மாதிரி தூஷணம் பண்ணி அந்த தேசம் முழுசும் அப்படி ஊர்வலமாக எடுத்துகிட்டு போகிறோம். பிரேசில் தேசத்தில் ஜனங்கள் எல்லாம் பார்த்து சந்தோஷமாக அப்படியே கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு என்ன ஏசப்பா மேலே அவ்வளோ வெறின்னு தெரியல. ஆனால் உங்களுக்கு தெரியுங்களா, கடந்த ஒரு மாசத்துல மாத்திரம் வெள்ளம், பூமி எதிர்ச்சி என்று சொல்லி எக்கச்சக்க இடங்களில் பிரேசில் நாட்டில் வந்துகிட்டே இருக்குது. இன்னும் அது நிற்கவே இல்லை. வெள்ளத்தில் மரிச்சு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படி சிரியா, துர்க்கி நமக்கு பார்த்துருப்பீங்க, லட்சக்கணக்கான பேர் இறந்து போனாங்க. அதுவும் தேவனுடைய கரம் தான். இஸ்ரவேலுக்கு விரோதமாக அவங்க தங்களுடைய தலையை தூக்கினார்கள், தேவன் அவர்களை அடித்தார். இதெல்லாம் நம்ம வெளியே சொன்னால் நம்மளை கல்லெறிஞ்சு கொண்டுருவாங்க. என்னடா உங்க தேவன் சைக்கோ தேவன், அவங்க தேவன் மற்றவங்களாம் கொண்டுகிட்டு இருக்கிறாரு. தேவன் சைக்கோ கிடையாது. தேவன் நியாயம் உள்ளவர், நீதி செய்கிறவர், பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளைகளிடத்திலிருந்து அந்த பரிசுத்தம் பூமி அனைத்திற்கும் பரவணுங்க. நம்ம பரிசுத்தத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆனா நம்ம இன்னுமே வெறுமனே ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஒரு ஜபத்தை செஞ்சுக்கிட்டு, சின்ன குழந்தை மாதிரி ஒரு பைபிளை படிச்சுக்கிட்டு, ஒரு 10 நிமிஷம் ஜபம், ஒரு 10 நிமிஷம் ஒரு வேத வாசிப்பு, அப்படிலாம் இருந்தா அவ்வளவுதான், மறுகையாதான். உண்மையா சொல்றேன், மரணம் தான். உங்களுடைய ஆத்மாவை யாரும் தப்பு வைக்க முடியாது. நான் பயமுறுத்துறேன் நீங்க நினைச்சாலும் சரி, இல்லை இது ஜபம், இது வந்து ஆலோசனை நீங்க நினைச்சாலும் சரி, நம்ம கடைசி நாட்கள்ல நம்ம இருக்கிறோம். ஆகையினாலே யோசிச்சு பாருங்க. அந்த வீடியோவில் நீங்க பார்த்துருப்பீங்க, பிரேசில்ல இவ்விதமாக இதே மாதிரி சபையை துன்புறுத்தும்படியாக ஒரு கூட்டம் மக்கள் பைக்ல போய்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா அந்த வீடியோவை? பாத்தீங்களா இல்லையா? பாத்தீங்க. அது கீழே வந்து ஒரு தமிழ்ல ஒரு ஆடியோ, ஏன்னா அது வந்து பிரேசில் மொழியில் ஏதோ பேசியிருப்பாங்க, அது ஒன்றும் புரியாது நமக்கு. கீழே வந்து அந்த ஒரு பிரதர் ஒருத்தர் அதுக்கான விளக்க டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருப்பாரு. வண்டி கிண்டிலாம் அதுதான் எரிஞ்சது தான். அது கீழே வந்து ஒரு ஆடியோ மெசேஜ் இருக்கும் பாருங்க, அது தமிழ்ல இருக்கும். இல்லை இருக்கு, நீங்க கவனிங்க, நான் அனுப்பிச்சோம். அந்த ஆடியோ மெசேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல தெளிவா சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இப்படி எல்லாமே பைக்ல எல்லாம் என்ன பண்ணாங்க, இது ஒரு சபையை எதிர்க்கும்படியாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வானத்திலிருந்து இடி மின்னல் இறங்கி அப்படியே எல்லாரையும் சுட்டரிச்சு போட்டுருச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் எல்லாம் கறிக்கட்டையா கிடைக்கிறாங்க. வண்டி கிண்டிலாம் அப்படியே எரிஞ்சு போய் அப்படியே கிடக்குது. தேவனால இப்படியும் செய்யறாரே. ஏன் தேவன் இன்னைக்கு வந்து நம்ம ஊர்ல இப்படிலாம் போராட்டம் வருதுங்க? ஏங்க நம்ம இந்தியாவிலாம் இது நடக்க மாட்டேங்குது? இந்தியாவிலும் நடக்கும். ஆனா தேவன் இந்தியா மேல கிருபையா இருக்கிறார். பிரேசில் நாட்டு கிருபை இழந்துருச்சோ என்ன நமக்கு தெரியாது. ஆனா ஏசப்பா இந்தியா மேல இன்னும் கிருபையா இருக்கிறனால தான் நம்மளாம் இன்னும் காப்பாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறோம். தேவனை எதிர்க்கிறவர்கள் இன்னும் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னு சொல்லி சொன்னா
தேவன் தன்னுடைய கரத்தை நீட்டி தன்னுடைய வல்லமையை செயல்படுத்துவதற்கு ஒரு நொடி கூட அவருக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் இன்னைக்கு உலகத்தை சுற்றி நடக்கிற அநியாயங்களை பாருங்க பிரியமானவர்களே. நான் உங்களை த்ரெட்டன் பண்ணல, ஆனால் கொஞ்சம் இசக்கார் புத்திரர் மாதிரி கொஞ்சம் மைண்டை போட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஏன் இதெல்லாம் நடக்குது? சன்பல்லாத்து தொபியா நமக்கு சிறந்த ஒரு உதாரணம். பிசாசை வெளிப்படுத்துறதுக்கு சிறந்த உதாரணம் சன்பல்லாத்து தொபியா. நெகேமியா எதற்கு சிறந்த உதாரணம் தெரியுங்களா? யுத்தத்தை சன்பல்லாத்து தொபியாவோட இல்ல, வானமண்டலங்களில் இருக்கிறதான பொல்லாத சேனைகளோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்கு சிறந்த உதாரணம் நெகேமியா. பல இடங்களிலே இந்த தொபியான்றவர் என்ன பண்றான் தெரியுங்களா? நெகேமியாவை தன் பக்கமாக இழுக்கும்படி நினைக்கிறான். முதலாவது கோபமாக மிரட்டி பார்க்குறான், வரல. அதுக்கப்புறமா வா நம்ம என்ன பண்ணலாம், சமரசம் பண்ணி நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். நெகேமியாவுக்கு நல்ல ஒரு பகுத்தறிவு இருந்ததுனால நல்லா புரிஞ்சுக்கிட்டான், தொபியா என்னைய பேச்சுவார்த்தை நடத்த கூப்பிடல, என்னை அழிக்கும்படியாக தான் கூப்பிடுறான், நான் போக மாட்டேன். அவன் என்ன சொல்றான்? அதான் அந்த வசனத்தை வாசித்தோம், நம்ம வாசித்தோம் இல்லைங்களா? எந்த வசனங்க? முதல்ல நம்ம வாசித்தோமே 4:6 அதிகாரம் 3வது வசனம். நான் என்ன வாசிங்க அந்த வசனத்தை? நான் பெரிய வேலையை வருவேன் என்று சொல்லி வேலை மெனக்கெட்டு போகுமே. பாருங்க, நெகேமியாவுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அவருடைய கால், அவருடைய பர்பஸ் என்ன. நான் பெரிய வேலையை செய்யறேன். என்ன பெரிய வேலை? இயேசுவை பின்பற்றுகிற பெரிய ஒரு வேலை. நீங்க இங்க இந்த பூமியில நம்ம பொழைப்புக்காக நம்ம வேலை செய்யறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு வேலை கிடையாது. பிரதானமான வேலை இயேசுவை பின்பற்றுவது தான். இப்போ இயேசுவை பின்பற்றுவதிலிருந்து தான் சத்ரு நம்மளை என்ன பண்றான்? பின்னுக்கு இழுக்கிறான். வாப்பா வந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம்பா அப்படின்றான். அந்த 6வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தில் அப்படிதான் இருக்கு இல்லைங்களா? 2வது வசனத்தை வாசிங்க. 6வது அதிகாரம் 2வது வசனம். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமே, ஒருத்தங்க தான் படிக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து படிங்க. சன்பல்லாத்தும் கேஷேமும் ஆள் அனுப்பி நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். எப்படிக்கு தெரியுங்க நெகேமியாவுக்கு பொல்லாப்பு செய்ய நினைச்சாங்கன்னு? அதுதான் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற மனுஷன், வார்ஃபேரை குறித்து அறிவுள்ள ஒரு மனுஷன். சன்பல்லாத்து தொபியா எனக்கு எதிரி கிடையாது, அவங்களுக்கு பின்பதாக இருந்து செயல்படுகிற பிசாசுனுடைய வல்லமைகள் தான் எனக்கு எதிரிகள்னு சொல்லி நல்லா புரிஞ்சிருந்ததுனால தான் அவனால் இந்த வார்த்தையை சொல்ல முடிஞ்சது, எனக்கு பொல்லாப்பு செய்ய அவர்கள் நினைத்தார்கள். அப்பதான் பதில் என்ன சொல்றாரு? நான் பெரிய வேலையை செய்யறேன். என்ன வேலை? அவர் எருசலேமை கட்டினாரு, உங்களுக்கு எனக்கு என்னங்க பெரிய வேலை? இயேசுவை பின்பற்றுவது, இயேசுவுக்கு சாட்சியாய் இருப்பது. நான் வரக்கூடாது, நான் வேலையை விட்டு நான் உன்னிடத்துல வந்து ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சே இந்த மாதிரி ஆயிப்போச்சே நான் பயப்பட்டேன் அப்படின்னா நான் இயேசுவை பின்பற்றுகிற பெரிய பொறுப்பு மெனக்கெட்டு போயிடும். தேவன் என்னை கொண்டு ஒரு காரியத்தை சொன்னாருன்னு சொன்னா அது என்னை கொண்டு நிச்சயமா செய்வார். இப்போ தம்பி டெரிக்கனுடைய காரியத்தில் எனக்கு தம்பி கேட்டாங்கண்ணே, அப்போ எங்கே அவன் போயிருப்பான்? பரலோகத்துக்கு போயிருப்பானா? கண்டிப்பாக பரலோகத்துக்கு போயிருப்பான், எனக்கு அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு 3 months ரொம்ப ஏசப்பா கிட்ட நெருங்கி வந்தான். நம்மளுடைய 3 நாட்கள் டெலிவரன்ஸ் நம்ம டிசம்பரில் நடத்தினோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு நாள் இங்கே வந்திருந்தான் நம்முடைய சபைக்கு, நம்முடைய ஆலயத்தில் இருந்து அன்னைக்கு அவனுக்கு சர்ப்பத்தின் ஆவி இருந்து ஒரு விடுதலை கிடைச்சிது. அன்னைக்கு ஆவியனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான், அந்நிய பாஷையெல்லாம் பேசிட்டு அண்ணே ரொம்ப சந்தோஷண்ணே, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, ஒரு விடுதலை நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி போனான். ஸோ கண்டிப்பாக அவன் பரலோகத்துக்கு போயிருப்பான். அப்போது என்னங்க எப்படிங்க? அப்போ பாருங்க, எல்லா மனுஷனுக்குமே தேவன் 2 வச்சிருக்கிறாருங்க, உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே. முதலாவது ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொண்டோம்னா கண்டிப்பாக பரலோகம். இன்னொன்று தேவன் நம்மை கொண்டு வைத்திருக்கிறதான தேவ சித்தம். ஆண்டவர் நம்ம கொண்டு ஒரு மிஷன் வச்சிருக்கிறார், ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். உங்களுக்கு 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 உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. இப்போ டெரிக்குடைய வாழ்க்கையில அவன் பரலோகத்துக்கு போயிட்டான், ஆனா அவனை கொண்டு தேவன் செய்ய நினைத்ததான காரியங்கள் என்ன ஆயிடுச்சு? பிசாசுக்கு அதுதான் வேணும். பிசாசு ஒண்ணு ஆத்மாவை கெடுக்க நினைப்பான், இல்ல தேவனுடைய சித்தத்தை தடை செய்ய நினைப்பான். ஒண்ணு ஆத்மாவை அவன் திருடிக்கொள்ள நினைப்பான். முடியலையா? இந்த ஆத்மா இருந்து இந்த பூமியில நிறைய பேர் என்ன பண்ணிடுவான்? இயேசுவுக்காக ஆதாயப்படுத்திடுவான். அதனால இந்த ஆத்மாவை என்ன பண்ணிடுவோம்? முடிச்சு கட்டிடுவோம். சரி, இது மாத்திரம் இல்லை, இந்த கனவு மாத்திரம் இல்லை. அவனுடைய ஃபேமிலியை நான் பேசினேன். சொந்தக்காரர் ஒருத்தர் சொன்னார், அவங்க தாத்தா
அதே 30 வயசுக்குள்ளே இறந்துட்டார். 2 பசங்களை பெற்று 30 வயசுக்குள்ளே இறந்துட்டார். இவங்க அப்பா, அவங்க அப்பாவுக்கு 17 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. இவன் பிறந்த 5 வயசுல 30 வயசுக்குள்ள அவர் இறந்துட்டார். இவன் 25 வயசுல இறந்துட்டான். இப்போ இது உங்களுக்கு பேட்டர்ன் புரியுதுங்களா? இது யாருமே யோசிச்சுப்பான், பரம்பரை சாபம். இது யாருமே புரிய மாட்டேங்குது. இத்தனைக்கும் 3 தலைமுறைகளும் அவங்க கிறிஸ்தவங்க. அவங்களுக்கு நடத்துகிற போதகருக்கு ஏன் அது தெரியல? நமக்கு தெரியல, நம்ம போதகரை குறை சொல்லக்கூடாது. ஆனால் நமக்கு அறிவு வேணும். ஏன் 3 தலைமுறையா ஒரு குடும்பத்தில் ஆம்பளை வாரிசு 30 வயசுல செத்து போறாங்களே? இப்போ அவங்க அண்ணன் மட்டும் தான் இருக்கிறான். எனக்கு ஆண்டவர் உணர்த்திக்கிட்டே இருக்கிறான். இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு அவங்கள பார்த்து ஜோம் பண்ணி இதெல்லாம் சொல்லிட்டு அவங்களுக்காக ஜோம் பண்ணிட்டு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் அதுக்காக நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அந்த தம்பிக்கிட்ட போய் நான் சொல்லணும், தம்பி இதெல்லாம் இருக்குப்பா, நீ இது நீ பயமுறுத்தன்னு நினைக்கிறியோ, நீ என்ன நினைக்கிறியோ அது ஊம்பாடு, ஆனால் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நான் சொல்லிடுறேன்னு சொல்லி நான் சொல்லான்ட்டு நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு குடும்பத்திற்காக ஜோம் பண்ணுங்க. அந்த அம்மா பேர் மலர், அந்த தாயார் பேர் மலர், அவங்க அண்ணன் பேர் டேவிட், இவன் பேர் டெரிக். டெரிக் தான் இறந்துட்டான். ஸோ ஆகையினாலே இதை யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பாருங்களேன், ரொம்ப நம்மளுடைய கண்களில் ஏன் இது மறைக்கப்பட்டிருக்கிறது? தலைமுறை சாபம்னு சொல்கிறோம். தேவ பிள்ளைங்க தான் அவங்க, தேவனுக்காக வைராக்கியமாக இருந்த தம்பி. இன்ஃபேக்ட் அவன் நல்ல மியூசிக் டேலண்ட், நல்லா செமையாக ட்ரம்ஸ் வாசிப்பான். அவனை நிறைய சினிமா கச்சேரிங்களுக்கெல்லாம் மியூசிக் வாசிக்க கூப்பிடுவாங்க. ஆனால் இவன் ரொம்ப தெளிவாக சொன்னான், நான் சினிமா பாட்டுக்கெல்லாம் வாசிக்கவே மாட்டேன், ஏசப்பாக்காக மாத்திரம் தான் நான் மியூசிக் வாசிப்பேன். தேவன் அவனுடைய இதை கனம் பண்ணியிருப்பார் நிச்சயமா. அதனால எனக்கு நான் 100% நம்புறேன் அவன் பரலோகத்துக்கு போயிருப்பான். ஆனால் இன்னொன்று யோசிச்சு பார்த்தா, அன்னைக்கு நைட்டு அவன் ஒருவேளை இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் நிமித்தமாய் வருகிற ஒரு சந்ததி, கர்த்தர் அவனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி ஒரு நல்ல சந்ததி பிறந்திருந்தா, அந்த சந்ததி எப்படிப்பட்ட தாளந்துள்ள தேவனை மகிமைப்படுத்துகிற சந்ததியா இருந்திருக்குமா? இருந்திருக்காதா? கண்டிப்பா இருந்திருக்கும். அப்ப பிசாசு என்ன பண்ணிட்டான்? திருமணத்துக்கு முன்னாடியே, தன்னுடைய குடும்பம்னு ஒன்று அமையறதுக்கு முன்னாடியே, அவனுடைய ரத்தத்திலிருந்து சந்ததிகள் உருவாகும் முன்னமே என்ன பண்ணிட்டான்? தேவனுடைய நோக்கத்தை தடை செஞ்சுட்டான். ஆனா அவனுடைய ஆத்துமாவை தொட முடியல, அவனுடைய ஆத்துமா பரலோகத்துக்கு போயிடுச்சு. ஸோ அதுதான் ஒன்று, சாத்தான் நம்முடைய ஆத்துமாவை திருட பார்ப்பான். உங்க ஆத்துமா ஏசப்பாவுக்குள்ள பத்திரமா இருக்குதா? உங்களுடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தை அவன் நசுக்கும்படி பார்ப்பான், தேவ சித்தத்தை தடை செய்யும்படி பார்ப்பான். உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நோக்கத்தை வச்சிருப்பார். அந்த நோக்கத்தை நிறைவேறாமையே பாதியிலே நம்ம போயிடுவோம். உலகத்துல சொன்னாங்க அல்பாயுசுல போயிட்டாங்க அப்படின்வாங்க. என்ன அல்பா ஆயுசு? 6லும் சாவு 100லும் சாவு. நம்ம ஆளாளுக்கு நம்ம சமாதானப்படுத்திக்கிறதுக்கு 10,000 வார்த்தையை சொல்லிக்கலாம். ஆனா தேவ நோக்கம் என்னாச்சு? எப்படி தேவன் எடுப்பார்? இந்த கேள்வி நம்ம யாரும் கேட்கறது இல்லை. என்னுடைய உள்ளத்தை ரொம்ப உடைச்ச ஒரு காரியம், அதனால நான் ரொம்ப பாரத்தோட பேசுறோம். ஸோ ப்ளீஸ் டேக் இட் டு யுவர் ஹார்ட். உங்க இருதயத்திற்கு எடுத்து சென்று நீங்கள் இதை குறித்து யோசிங்க. உங்க ஃபேமிலியில இந்த காரியங்களான நீங்க கேன்சல் பண்ணி ஜெபிக்கணும். பரம்பரை சாபங்களுக்காக நம்ம உடைச்சு நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். இல்லைன்னா ஆத்துமா நஷ்டம் நமக்கு தான், நம்ம குடும்பத்துல தான் அழிவு வரும். அதே போல கர்த்தர் உங்களுக்கு கனவுல வெளிப்படுத்துவார் என்று சொன்னா, சும்மா ஏதோ நைட்டு எந்திரிச்ச உடனே காலையில் எந்திரிச்ச உடனே மறந்துருச்சுங்க என்னன்னு தெரியலன்னு போகாதீங்க. ஒருவேளை பிசாசு மறக்க செஞ்சாலும், கர்த்தாவே சத்துருவானவன் என்னுடைய வாழ்க்கையில எவ்விதமான திட்டத்தை கனவு வழியாக விதைச்சிருந்தாலும் இப்ப காலையில் என்ன பண்றேன்? இயேசுவின் நாமத்தில் அதை கேன்சல் பண்றேன், அதை நான் அழிச்சு போடுறேன்னு காலையில் எந்திரிச்சு நீங்க ஜோம் பண்ணணும். இன்ஃபேக்ட் டெய்லிக்கும் ஜோம் பண்ணுங்க. ஏன்னா நீங்க நைட்ல என்ன கனவு பார்த்தீங்கன்னு ஞாபகம் தான் உண்டு. ஞாபகம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? மறந்து போயிடுது. பிசாசு மறக்கடிக்க செய்வான். இதுதான் பிசாசனுடைய ஒரு தந்திரம். அப்ப ஒவ்வொரு நாளும் காலையில இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ளாக பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் பிசாசனுடைய திட்டங்கள், இந்த நாளிலே எனக்கு இருக்கிறதான பிசாசனுடைய திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக வாயை திறந்து நம்ம ஓப்பனா டிக்ளேர் பண்ணி தேவனுடைய சமூகத்தில் நம்ம கேட்கணும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால இந்த யுத்தத்தை காலையிலே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். தூங்கி எந்திரிச்ச உடனே, பெட்ல இருந்து எந்திரிச்ச உடனே நீங்க யுத்தம் செய்ய ஆரம்பிக்கணும். தம்பி சூர்யா போட்டிருந்தா அப்படி, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் பண்றவங்க எந்திரிச்ச உடனே லேப்டாப்பையே தான் பார்த்துட்டு எந்திரிப்பாங்க. ரொம்ப கஷ்டம்தான் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் இருக்கு இல்லைங்களா? ஏன்னா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நீ வீட்டில் தானே இருக்கிற, அவங்க பாவம் 12 மணி நேரம் 13 நேரம்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆஃபீஸ் இருந்தால் கூட 8 மணி நேரம் வேலை செஞ்சுருப்பாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களாம் தூங்கி எந்திரிச்சோன்னா லேப்டாப்போடையே தான் எந்திரிக்கிறது, ஃபோனோடையே தான் எந்திரிக்கிறது. ஆனால் நம்ம எந்திரிச்ச உடனே யுத்தத்தோடு எந்திரிக்கணுன்ற அறிவு நமக்கு இல்லை. அதனால தான் என் ஜனங்கள் அறிவில்லாமையில் சங்காரமாக்கிட்டு கிடக்கிறாங்க. காலையில் எந்திரிச்சோன்னா உங்கள் ஃபோன் ஒரு மூலையில் வைங்க. நான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன்.
உங்க பெட்டு பக்கத்துல எப்பயுமே போனை வைக்காதீங்க. சிறந்த ஒரு 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 என்னுடைய ஆலோசனை நான் கொடுக்குறேன். உங்க பெட்டுக்கு பக்கத்து ரூம் இருக்கு இல்லைங்களா, ஹாலு, அந்த மாதிரி எங்கேயாவது இடத்துல வச்சிருங்க நைட் நேரத்தில். நானும் அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அங்கே தூரமாக வச்சிடுறது. ஏன்னா எந்திரிச்சோன்னா அப்படியே கண்ணை கூட திறக்க மாட்டோம், அப்படியே தடவுறது, பெட்டில் தடவுறது, டேபிளில் தடவுறது. ஏன்? ஃபோனை எடுத்து பார்க்கணும். கேட்டால் டைம் பார்க்குறேங்க, டைம் பார்க்குற சாக்கில் நோட்டிஃபிகேஷனையும் பார்த்துறது அப்படியே. அப்போது என்ன ஆயிடுச்சு? தேவனோடு இருக்கிற உறவு போயிடுச்சு பிரியமானவர்களே. ஸோ நான் உங்களை தாழ்மையாக கேட்டுக்கிறேன், தயவு செய்து காலையில் எந்திரிச்ச உடனே உங்கள் யுத்தத்தை ஆரம்பிங்க. நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூட ஜபத்தை ஆரம்பிங்க. தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. இரவு நேரத்தில் பிசாசு விதைச்சிருக்கிற களைகள் என்ன பண்ணுங்க? பிடிங்க எறிங்க இயேசுவின் நாமத்தினால. அன்னைக்கு அந்த திட்டத்தெல்லாம் கேன்சல் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால. உங்க வேலையில, உங்களுடைய பிரயாணத்துல, வாகனத்துல நீங்க போகும்போது வரும்போதெல்லாம் இருக்கிற திட்டங்களை என்ன பண்ணுங்க? பிசாசின் திட்டங்களை கேன்சல் பண்ணும். என்ன சொல்லணும்? பிசாசின் திட்டங்கள் அழிக்கப்பட்டு தேவன் எனக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில் என்ன ஆகணும்? இன்னைக்கு நிறைவேறணும். ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜபத்துக்கு அப்புறம் உங்களுடைய மற்ற காரியங்களை செய்யுங்க. ஆனா நம்ம இதை செய்யல அப்படின்னு சொன்னா, சன்பல்லாத்து தொபியா போல ரொம்ப தந்திரமாய் வந்து நம்மோடு நயவஞ்சகமாய் பேசுகிற மாதிரி பேசி நம்மை அழிவுக்குள்ளாக கொண்டு போகிறதான சத்ருவின் திட்டங்களாக இவைகள் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த தொபியா அவனுடைய ஸ்ட்ராட்டஜி, இன்னொரு 10 minutes நான் பேச போறேன், தயவு செஞ்சு எல்லாரும் கவனிங்க. தொபியா அவனுடைய ஸ்ட்ராட்டஜி நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த தொபியா என்ன பண்றாருன்னு பாருங்க. நெகேமியா 2வது அதிகாரம் 19வது வசனம், 19வது வசனம் பாருங்க. நெகேமியா 2:19 சேர்ந்து வாசிங்க. போதும். அவன் என்ன பண்றான்? சன்பல்லாத்து என்ன பண்றான்? பரியாசமும் என்ன பண்றான்? என்ன சொல்லுங்களேன், அந்த 2 வேர்டு சொல்லுங்களேன். நிந்தித்து பரிகாசம் பண்ணுகிறான். இதுதான் சத்ருவனுடைய வேலை. அவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? நிந்திப்பான், இன்னொன்னு பரிகாசம் பண்ணுவான். he will laugh at you. என்னத்துக்கு சிரிப்பான்? ஏன்னா அனுபவிக்க வேண்டிய காலத்துல அனுபவிக்காம ஜெபம் இருக்கிற பாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமாக வாலிப பிள்ளைங்களாம் ஆண்டவருக்குள்ளே வரும்போது ஒரு சிலர்லாம் சண்டே சர்ச்சுக்கு வருவாங்க பார்த்தீங்களா? சண்டே போய் என்னடா சர்ச்சுக்கு போயிட்டு சிரிப்பாங்க, சிரிக்க தான் செய்வாங்க. இதுதான். ஏன்னா அவன் பிசாசு கிடையாது, அவன் பின்னாடி இருக்கிறவன் பிசாசு. அப்போ நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும், நீங்க தேவனுக்காக ஒரு அடி எடுத்து வைக்கும் போது உங்களை பார்த்து சிரிக்கிறவன் எல்லாரும் பின்னாடி என்ன இருக்குது? பிசாசு இருக்கு. அவங்கள பார்க்காதீங்க, அவங்க மேல கோவப்படாதீங்க, இதெல்லாம் வந்துருங்க. நெகேமியா அந்த இடத்துல எந்த பதிலும் சொல்லலை. நீ என்ன வேணா சிரிச்சிட்டு போ, என்னுடைய உயர்வை நீயே பார்ப்ப. உன் கண்கள் முன்பதாக இந்த எருசலேமின் அலங்கம் கட்டி முடிக்கப்படும். ஹல்லேலூயா. சன்பல்லா தொபியாவுக்கு நெகேமியா போய் சண்டை போட்டு ஜெயிக்கிறத விட சிறந்த வெற்றி என்ன தெரியுங்களா? அவன் கூப்பிட்டும் போகாம, அவன் சிரிச்சும் அதை கண்டுக்காம, அவன் என்ன வேலை நடக்காதுன்னு சொன்னானோ அந்த வேலையை நடத்தி முடிச்சு காட்டினதுதான். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய நிர்ணயம். நம்ம அதுதான் முடிவு பண்ணணும். தேவன் என்னை குறிச்சு வச்சதை நான் செஞ்சு முடிப்பேன். என்னை எவன்லாம் பார்த்து ஏளனம் பண்ணானோ, சிரிச்சானோ, அவனுக்கு கண்களுக்கு முன்பதாக தேவ நோக்கம் நிறைவேறுவதை அவங்க என்ன பண்ணுவாங்க? அவன் கண்களை பார்ப்பாங்க, ஆனால் அவன் அனுபவிக்க மாட்டான். ஒருவேளை அவன் ரட்சிக்கப்பட்டானா தேவன் அவன் அறிந்து கொள்வான். ஆனால் இந்த மாதிரி நம்ம எதிர்த்து வருகிற சூழ்நிலைகளுக்கு விரோதமாக அவங்கள பார்த்து ஏளனம் பண்ணும்போது, பரிகாசம் பண்ணும்போதும் மனசு உடஞ்சிடாதீங்க. தேவனை மாத்திரம் பாருங்க. பரியாசம் பண்ணுகிறவர்கள் கண்களுக்கு முன்பதாக தேவன் உங்களை தன்னுடைய சித்தத்தின்படி நிச்சயமாய் உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் ஆரம்பித்த வேலையை நீங்கள் செய்து முடிப்பீர்கள் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. உங்கள் கரத்தினால நீங்கள் எருசலேமின் அலங்கத்தை கட்ட ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் அதை கட்டி முடிக்கும் அளவும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் உங்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறவராயிருப்பார். ஆமென். ஆனா நமக்கு என்ன வேணும்? நெகேமியாவுக்கு இருந்த மாதிரி ஒரு ஷூட்னஸ்னா என்னதுங்க? ஒரு 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 நல்ல ஒரு கவனம் உள்ள ஒரு எண்ணம், சுறுசுறுப்பான ஒரு எண்ணம், அறிவு வேணும். என்ன அறிவு? அவன் எதுக்காக நம்மளே கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லி பகுத்தறிங்கிறதான ஒரு தெளிவு இருந்தா மாத்திரம்தான் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்களை, திட்டங்களை நம்மளால என்ன பண்ண முடியுங்க? புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த தொபியா செய்ததான இன்னொரு காரியம் பாருங்க. நெகேமியா 4வது அதிகாரம் 3வது வசனத்துல பாருங்க. சொல்லுங்க, வாசிக்கலாம். எல்லாரும் சத்தமா வாசிங்களேன்.
அப்பொழுது போகும். பாருங்க என்ன சொல்றான், ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும். ஏன்னா கல் வச்சு இப்ப செவுரு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் சொல்றான், டே ஒரு நரி சும்மா ஏறினாலே அந்த வெயிட் தாங்காம என்ன ஆயிடும், உளுந்துரும். அவ்வளோ கேவலமா கட்டுறீங்கடா, உங்களுக்கு செவுரே கட்ட தெரியல. என்னென்னலாம் சொல்லியிருப்பான் யோசிச்சு பாருங்க. உங்க கல் ப்ராப்பரா இல்லை, உங்க சிமெண்ட் என்னென்னலாம் சொல்லியிருப்பான். கட்ட தெரியாதவன் கட்டுறான்டா, என்னென்னலாம் சொல்லியிருப்பான், அதெல்லாம் சொன்னானுங்க. ஆனா அன்னைக்கு கட்டப்பட்ட அந்த ஆலயம் தான் இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் இருந்துச்சு. அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. கிபி 70 தான் அந்த ஆலயத்தை இடிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த எருசலேமினுடைய அலங்கத்தை அதுக்கப்புறம் கிபி 70 கிட்டத்தட்ட 800-1000 வருஷம் மேல ஆகி போச்சு. நெகேமியா கட்டினதுல இருந்து ஆரம்பிச்சு இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் கிபி 70 தான் தேவாலயம் இடிக்கப்பட்டுச்சுங்க. அந்த டைம் வரைக்கும் கிட்டத்தட்ட 1000 இயர்ஸ், 1000 வருஷம். ஆனா தொபியா என்ன சொல்லி கிண்டல் அடிக்கிறான், ஏண்டா ஒரு நரி ஏறி போனா கூட உங்களுடைய செவுரு என்ன ஆயிடும், விழுந்துரும். சத்துருவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், ஆனா தேவனுக்கு தெரியும். ஏன்னா அந்த வேலையை ஆரம்பித்தவர் யாரு, தேவன். அந்த வேலைக்கு இணங்கி செவி கொடுத்தது யாரு, நெகேமியா. நெகேமியாவுக்கு இருந்தது என்ன, அந்த தெளிவு, அந்த பகுத்தறிவு, அந்த அறிவு இருந்ததுனால கடைசி நாட்களிலே என்னை இப்படிலாம் வஞ்சிக்கலாம், ஆனா நான் வஞ்சிக்கப்பட மாட்டேன். கர்த்தர் என்னை குறித்து வச்சிருக்கிற நோக்கத்தை என்ன பண்ணுவேன், நிறைவேற்றுவேன் என்கிறதான முனைப்போடு அவன் செயல்பட்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல இடங்களிலே இவ்விதமாக அவன் என்ன பண்றான் அப்படின்னா, தொபியா நெகேமியாவுக்கு விரோதமான காரியங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததான் இந்த தொபியா செய்கிறதான இன்னொரு காரியம், இன்னொரு 5 மினிட்ஸ் தான் சீக்கிரம் முடிக்கிற. தொபியா செய்ததான இன்னொரு காரியம் என்ன தெரியுங்களா, தான் சிங்கிளா போனா எப்படியும் நெகேமியாவுடைய வேலையை தடுத்து நிறுத்த முடியல. அதனால அவனுக்கு தெரிஞ்ச ஒரு நபரையே என்ன பண்ணிடுவோம், பிடிச்சி அவன் மூலமா இன்னும் கொஞ்சம் ஆள் சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், போய் நெகேமியாவை எதிர்க்கலாம்னு சொல்லி ஒரு காரியத்தை செய்யறான். வாசிங்க நெகேமியா 13வது அதிகாரம், நெகேமியா 13வது அதிகாரம் 4வது வசனம். வாசிக்கலாமா? 4வது வசனம் சேர்ந்து. நெகேமியா 13:4. இதற்கு முன்னே எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை விசாரிக்க வைக்கப்பட்ட ஆசாரியனாகிய எலியாசிப் தொபியாவோட சம்பந்தம் கலந்தவனாய் இருந்து முற்காலத்தில் காணிக்கைகளையும் சாம்பிராணியும் பனிமுட்டுகளையும் லேவியருக்கும் பாடகருக்கும் வாசல் காவலருக்கும் கட்டளை பண்ணப்பட்ட தானியம் திராட்சரசம் எண்ணெய் என்பவைகளில் தசமபாகமும் ஆசாரியரை சேருகிற படைப்பான காணிக்கைகளும் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் ஒரு பெரிய அறையை அவனுக்கு ஆயத்தம் பண்ணியிருந்தான். தொபியா, நல்லா கவனிக்கணும், தொபியா தேவனுக்கு சம்பந்தம் இல்லாதவன். தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வர்றதுக்கு ஒண்ணு ஆசாரியன், பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரலாம், ஆசாரியன் தேவனுடைய பிரகாரங்கள்ல வரலாம், மக்கள் உள்ள வரலாம் உட்பிரகாரம், அவ்வளவுதான். வெளி பிரகாரம், உட்பிரகாரத்தில் ஆசாரியன், மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரதான ஆசாரியன். இதுதான் ஆண்டவருடைய ரூல். ஆனா ஆசாரியர்களுக்குன்னு ரூம்லாம் கட்டி வச்சிருந்தாங்க. அந்த ரூம்குள்ள இந்த தொபியா கொண்டு எலியாசிப் என்கிறதான ஒரு ஆசாரியன். இவனுக்கு ஏன் இந்த பொழப்பு, இவன் என்ன பண்ணிருக்கணும், தொபியாவை அடிச்சு துரத்தி இருக்கணும். ஆனா தொபியா கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு தொபியாவை கொண்டு இப்ப எங்க மறைச்சு வச்சிருக்கான் தெரியுமா, ஆசாரியர்கள் மாத்திரமே தங்கக்கூடிய அறைகளிலே மறைத்து வைத்திருக்கிறான். ஏன், அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடக்கும். இப்போ நெகேமியாவை சுத்தி எல்லாம் அடிக்கிறதுக்கு எல்லாம் கிளம்பி வராங்க. உடனே இப்ப எலியாசிப் என்ன தெரியுங்களா சொல்றாரு, நல்லவன் மாதிரி, வாங்க நம்ம போய் எங்க மறைஞ்சுக்கலாம், உங்க வீட்டுல இருந்தா உங்க வீட்டை கண்டுபிடிச்சு அடிச்சு நொறுக்கிடுவாங்க, வாங்க எங்க போயிடலாம், தேவாலயத்துக்குள்ள போயிடலாம். நல்லா கவனிக்கணும், தேவாலயத்துக்குள்ள யார் மறைஞ்சிட்டு இருக்கா, அந்த ரூம்ல தொபியா மறைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். பாத்தீங்களா? இப்ப முதல் தந்திரம் பரியாசம் பண்ணி பார்த்தா ஒர்க் அவுட் ஆகல. ரெண்டாவது தந்திரம் என்ன, தன்னையே மறைத்து கொண்டு எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறான், தேவனுடைய ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். இன்னைக்கு நம்ம ஆளுங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், பிசாசு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருந்தா எப்படி தொபியா கொண்டு தொபியா எப்படி ஆலயத்துக்குள்ள உட்கார முடியும், ஆலயத்தின் அறையில், அதுவும் ஆசாரியன் இருக்கிற அறையில் எப்படி உட்கார முடியும், வாய்ப்பு இருக்கு. அப்போ அதுக்கு தேவை என்னன்னா, நெகேமியாவுக்கு ஒரு உணர்வு வந்துச்சு,
இல்ல இல்ல, அவன் சொல்றான். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? நெகேமியா 6வது அதிகாரம் 10வது வசனம். நெகேமியா 6வது அதிகாரம் 10வது வசனம். சேர்ந்து வாசிக்கலாமா? மெகதாபேலின் குமாரனாகிய தெலாயாவின் மகன் செமாயா தன் வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்கும் போது நான் அவனிடத்தில் போனேன். அப்பொழுது அவன், நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்குள்ளே போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம், வாரும், உம்மை கொன்று போட வருவார்கள், இரவிலே உம்மை கொன்று போட வருவார்கள் என்றான். அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ? என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்தில் போய் பதுங்குவானோ? நான் போக மாட்டேன் என்றான். தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாக இந்த தீர்க்க தரிசனம் சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன். நான் பயந்து அப்படி செய்து பாவம் கட்டி கொள்ளுகிறதற்கும் என்னை நிந்திக்கத்தக்க அபகீர்த்திக்கு முகாந்திரம் உண்டாக்குறதற்கும் அவனுக்கு கை கூலி கொடுத்திருந்தார்கள். அதுதான் அவன் சொல்றான். மறைஞ்சிருவா, போயிடலாம் அப்படின்னு அவன் சொல்றான். நான் எப்படி வருவேன்? ஆண்டவர் என்னைய நான் என்ன கோலை மாதிரி நான் போய் என்ன கோயிலுக்குள்ள போய் மறைஞ்சிக்க சொல்றியா? அப்படிலாம் இருக்க முடியாது. நான் தைரியமா நிற்பேன் நான். ஆனா என்ன பிளானு? இவனை கோயிலுக்குள்ள ஆலயத்துக்குள்ள கொண்டு போய் தேவாலயத்துக்குள்ள கொண்டு போய் உள்ள இருக்கிறதான அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க? இவனை கொன்று போடுவதுதான் பிளான். பாருங்க, சத்ருவான இவன் எவ்வளவு தந்திரம் பண்றான் பாருங்க. தொபியா தனித்து நின்று பார்த்தா முடியல. அடுத்ததா எலியாசிப் மற்றும் இந்த நபர்கள்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? இவங்களோடலாம் சேர்ந்து என்ன பண்றான்? அடுத்த ஸ்ட்ராட்டஜியா பிளான் பண்றான். ஆனால் அதிலும் அவர்கள் தோற்று போய் விடுகிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அது அந்த 13 அந்த 6 திரும்ப வாசிக்கலாமா? அந்த வசனத்தை படிங்களேன். நெகேமியா 13:6 வாசிங்க. நெகேமியா 13 6 இல்ல 13:6. இதெல்லாம் நடக்கும்போது நான் எருசலேமில் இல்லை, பாபிலோன் ராஜாவாகிய அர்த்தசஷ்டாவின் 32ஆம் வருஷத்திலே நான் ராஜாவினிடத்திற்கு போய் சில நாளுக்கு பின்பு திரும்ப ராஜாவினிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு எருசலேமுக்கு வந்தேன். அப்பொழுது எலியாசிப் தொபியாவுக்கு தேவனுடைய ஆலயத்து பிரகாரங்களில் ஒரு அறையை ஆயத்தம் பண்ணினதினால் செய்த பொல்லாப்பை அறிந்து கொண்டேன். இப்ப பாருங்க, சூப்பரான இன்னொரு எக்ஸாம்பிள் நமக்கு சொல்றாரு நெகேமியா. என்னன்னா, இவர் ஆண்டவர் எதற்காக அழைச்சாரு? இடிந்து போன அலங்கத்தை கட்டுறதுக்கு அழைச்சாரா? ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்? கொஞ்ச நாள் லீவ் போட்டுட்டான். அதுதான் பிரச்சனை. லீவ் போட்ட டைம்ல லீவ் போட்டு எங்க போயிட்டு வரான்? இந்த தேவனுடைய ஒர்க்குக்கு லீவ் போட்டுட்டு தன்னுடைய உலக பிரகாரமான ஒர்க்கை போய் பார்க்கறதுக்கு போயிட்டு வர்ற கேப்புக்குள்ள இவன் என்ன பண்ணிட்டான்? சத்ரு ஜாலியா கொண்டு வந்து உள்ள உட்காந்துட்டாரு. இதுதான் நம்ம பண்ற பிரச்சனை. நம்ம பண்ற தப்பு அதுதான். என்ன தெரியுங்களா? ஜபத்துக்கு நம்ம லீவ் கொடுத்துட்றோம். 40 நாள் ஜோம் பண்ண முடிக்க போறாங்க. செம்ம அப்படியே சந்தோஷமா இருக்குது. அப்படியே ஒரு வாரம் லீவ் போட்டுருவோம். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் கதை. அடுத்து நீங்க ஒரு வாரம் கழிச்சு ஆரம்பிச்சீங்கன்னா திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். எப்படிங்க? திரும்ப 40 நாள் கஷ்டப்பட்டீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் வீணா போயிடும். எதுக்கு வேணா லீவ் கொடுக்கலாம், டே ஆஃப், எல்லாத்துக்கும் டே ஆஃப். ஆனா ஜபத்துக்கு மட்டும் டே ஆஃப் கிடையாது, லீவே கிடையாது, ஹாலிடே எந்த டேவும் கிடையாது. ஒன்லி பிரேயர் டே மாத்திரம்தான். எப்போ? வாழ்நாள் முழுசும் நம்ம போய் குழியில போய் நம்மளை இறக்குற வரைக்கும், நம்ம மூச்சு நம்ம உடலை விட்டு போற வரைக்கும் ஜபம் 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 மாத்திரம்தான். ஜபத்தில் இருந்தா மாத்திரம்தான். இந்த ரூம் வாடகை எடுத்து இவன் உள்ள வராம இருப்பான். இல்லைன்னா கொஞ்சம் பிரேக் விட்டோம், முடிஞ்சு போச்சு. உங்க வாழ்க்கை நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. என் வாழ்க்கை நான் பல தடவை அனுபவிச்சிருக்கேன். ஆண்டவர் நோக்கி ரொம்ப பிரயாசப்பட்டு வேகமா ஓடுவோம். ஆண்டவர் நம்மளை நல்லா பயன்படுத்துவார். ஒரு மாசமோ இல்லை, ஒரு மாசம் கூட வேணாம், ஒரு 2 நாள் ஜபத்தை விட்டு பாருங்களேன். சொந்தக்காரன் வீட்டுக்கு போயிட்டேங்க, ஜபம் பண்றதுக்கு டைமே இல்லைங்க. இல்லை ஒரு கல்யாண வீடு போனேன்னா அப்படி இப்படின்னு ஒரு 3 நாள் ஆகி போச்சுங்க, ஜபம் பண்ண முடியல. அதுக்கப்புறம் திரும்ப ஆரம்பிச்சு பாருங்க உங்க ஜபத்தை. அந்த ஃபயர் எங்கேயோ காணாம, அந்த ஃபயர் நீங்க தேடணும், எங்க போச்சு? அக்கினியை காணமே, அந்நிய பாஷையை வரமாட்டேனுது. ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்னை தொட மாட்டேன்றாரு. எப்படி தொடுவாரு? இப்போ அந்த நீங்க போன கேப்ல, லீவ் விட்ட கேப்ல அந்நியன் என்ன பண்ணிட்டான்? இப்போ உள்ள உட்காந்துக்கிட்டான். தேவனுடைய ஆலயத்துக்கு சொந்தம் இல்லாத தொபியா அறையை வாடகை எடுத்துக்கொண்டு அவன் உள்ள உங்க வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறான், உங்க அறைக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப எப்படி உங்களுடைய ஜபம் கேட்கப்படும்? ஸோ தயவு செஞ்சு இந்த 40 நாள் செஞ்சது ஒரு பெரிய அக்கம்ப்ளிஷ்மெண்ட்லாம் கிடையாது. அப்படிலாம் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுறாதீங்க. அப்படி சந்தோஷப்பட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு.
ஏன்னா சந்தோஷப்பட்டோம்னா லீவ் எடுத்துருவோம், லீவ் எடுத்தோம்னா பிசாசு உள்ள வந்துடுவான். ஆகையினால இப்போ 40 நாளா 2 மணி நேரம் ஜோம் பண்ணியிருக்கோமா, அடுத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஒரு 2.5 மணி நேரம் ஜோம் பண்ணுங்க, காலையில் ஒரு 1/2 மணி நேரம் ஜோம் பண்ணுங்க. என்னதான் பிள்ளை நீ முடிவு பண்ணியிருக்கிற, எங்களை வேலைக்கே போக விட மாட்டியா, நான் ஜோமேவா பண்ணிக்கிட்டு இருக்கிறது, பண்ணணும், வேற வழி இல்லை. ஜபம் தான் வாழ்க்கைன்னு மாறி போச்சு நமக்கு, வேற வழியே இல்லை. இந்த நாட்களில் நம்ம சர்வைவ் ஆகணும். சொன்ன இல்லைங்களா, நம்மளுக்கு அறிவு வேணும், நம்ம பிழைக்கணும்னா, சங்காரம் ஆகாமல் இருக்கணும்னா ஜெபிச்சு தான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஜெபம் உங்களுடைய மூச்சா மாறணும். ஹல்லேலூயா. நீங்க மூச்சு விடாம இருக்கிறீங்களா? இன்னைக்காவது மூச்சு விட மறந்து இருக்கிறீங்களா? யாருமே மூச்சு விட மறந்ததே கிடையாது. எல்லாத்துக்கும் மறப்பான, மூச்சு விட மறக்க மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்மளுடைய ஜெபம் நம்முடைய சரீரத்தில் ஒன்றா நம்ம கலந்துடணும், மறக்கக்கூடாது. ஜெபம் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். குளிக்கும் போது ஜெபம் பண்ணுங்க, தண்ணி எடுத்து மேலே ஊற்றும் போது அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணுங்க, சாப்பிடும் போது ஜெபம் பண்ணிட்டே சாப்பிடுங்க. ஜெபம் பண்ணும்போது இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, தேவையில்லாத வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வராது. ஜெபிக்கும் போது ஒரு மனுஷனை பார்த்து தேவையில்லாத வார்த்தை என்ன பண்ண மாட்டீங்க, பேச மாட்டீங்க. உங்களை பார்த்து வார்த்தை இவர் கம்மியாக, இவருங்க நான் பேசவே மாட்டேன்றாருன்னு சொன்னாலும் பரவாயில்ல, பேசி பிரச்சனை வர்றதை காட்டிலும் தேவனோடு பேசுறது எவ்வளவோ பெட்டர் இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், சமைக்கிறீங்களா, தாளிச்சு விடுறீங்களா, தோசை ஊத்துறீங்களா, ஜெபிச்சுக்கிட்டே பண்ணுங்க, அதை சந்தோஷமா பண்ணுங்க, லீவ் விட்டுறாதீங்க. லீவ் விட்டீங்கன்னா உங்க அறைக்குள்ள வந்துருவான் இல்லைங்களா? பாருங்க, இதெல்லாம் நடக்கும் போது நான் எருசலேமில் இல்லை, பாபிலோன்றா. ஏன்டா உனக்கு நெகேமியாவுக்கு பாத்தீங்க நடுவில் கொஞ்சம் புத்தி கண்டு போச்சு, பெரிய ஒரு அழைப்பை தேவன் கொடுத்துருக்கிறார். அப்ப ஏன் போய் பாபிலோன்ல போய் ராஜாவை எதுக்கு பார்க்கணும்? இத்தனைக்கு ராஜா கூப்பிட்டுலாம் அனுப்பல, ஏன்னா வந்துட்டு போடான்லாம் சொல்லல. இவனா என்னமோ பெரிய வேலையில் ஏதோ ரொம்ப பொறுப்புள்ளவனாட்டம் போய் பிரச்சனை வந்துருச்சு. வருஷத்திலே தன் சில நாளுக்கு பின்பு திரும்பி உத்தரவு பெற்றுக்கொண்டு எருசலேமுக்கு வந்தேன். அப்பொழுது எலியாசிப் தொபியாவுக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு பிரகாரங்களில் ஒரு அறையத்தை ஆயத்தம் பண்ணினால் செய்த பொல்லாப்பை அறிந்து கொண்டேன். ஸோ இதுதான். ஸோ முதலாவது தொபியா தனியா வந்து மோதுவான், ரெண்டாவதா தொபியா எலியாசிப்போடு வந்து மோதுவான், மூன்றாவதா தொபியா என்ன பண்ணுவான், தன்னை நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக கொண்டு வந்து தன்னை வைத்துக்கொண்டு நம்மை எதிர்கொள்ள அவன் முயற்சி செய்வான். வெளியில இருந்தா எதிர்க்கிறது ஈஸிங்க, உங்களுக்கு உள்ளே இருந்தா எப்படிங்க எதிர்ப்பீங்க? உங்க வீட்டுக்கு வெளியில பிரச்சனை இருந்தா ஓகே, வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை இருந்தா எப்படி சமாளிக்க முடியும்? அப்படிதான் இருக்கு இன்னைக்கு. நெகேமியாவுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்துச்சு கடைசி. ஆனா எப்படியோ தேவன் நெகேமியாவை கொண்டு செய்ய நினைத்ததான திட்டத்தை என்ன பண்ணிட்டாரு, செஞ்சு முடிச்சாரு. நெகேமியாவுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கணும், தேவ கிருபை நமக்கு இருக்குது. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நம்ம இந்த நாட்களை குறித்து நம்ம எப்படி இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த நாட்களுக்கான அறிவை நாம் கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த நாட்கள்ல நான் எப்படி யுத்தம் செய்யணும்ன்ற அறிவை எனக்கு கற்றுத்தாங்க. தாவீது சொல்றார் இல்லைங்களா, என்னுடைய கைகளை போருக்கும் என்னுடைய விரல்களை யுத்தத்திற்கும் கர்த்தர் பழக்கு வைக்கிறார். இதுதான் தாவீது வந்து அன்னைக்கு பிசிக்கலா சண்டை போட்டாரு, கத்தியை வச்சு, ஈட்டியை வச்சு, கேடகத்தை வச்சு. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் அதை கற்றுக் கொடுக்கிறார். ஆனா நம்மளுடைய ஆயுதம் கத்தியோ கன்னோ AK-47 எதுவும் கிடையாது. நம்ம கையில் இருக்கிற ஆயுதம் இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் வார்த்தை. ரொம்ப முக்கியமா அடுத்த லெவல்ல ஆவியின் மண்டலத்துல நமக்கு அந்நிய பாஷைகளை கொடுத்திருக்கிறார், பிசாசை எதிர்க்கிறதான யுத்த பாஷைகளை கொடுத்திருக்கிறார். ஆகையினால அந்நிய பாஷை பேசுறவங்க யுத்த பாஷைக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷையை பெறாதவங்க கண்டிப்பா ஆண்டவரே எனக்கு அந்நிய பாஷையினுடைய வரத்தை நீங்க தாங்கன்னு கேளுங்க. முடிஞ்சா உபவாசம் போட்டு கேளுங்க, வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் இருந்து உபவாசம் பண்ணி கேளுங்க. இதுக்கெல்லாம் வைராக்கியமா நம்ம செஞ்சதை எதுக்கெல்லாம் வைராக்கியம் பாராட்டுறாங்க. ஆனா ஆவியானவரோடு இணைஞ்சு ஜெபிக்கிற அந்த அந்நிய பாஷையினுடைய வரத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நிறைய பேருக்கு வைராக்கியம் இல்லை. கேளுங்க, வாயை திறந்து நீங்க கேட்கணும். கேட்டுட்டு இருந்தா மாத்திரம் பத்தாது, அதற்காக நீங்க டைம் எடுத்து ஜெப நேரத்தை ஒதுக்கி ஆவியானவரே அந்த அந்நிய பாஷையின் வரத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. ஸோ இந்த கடைசி 3 நாட்கள் நம்ம அதற்காக ஜெபிக்க போகணும். யாரும் எழுந்து நிற்போமா? நெகேமியாவை குறித்து இந்த நாளில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு நான் நிறைய நேரம் பேசிட்டேன், ஆனா கண்டிப்பா நான் உங்களுக்கு பேசினது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு யாரும் நான் பேசின இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. ஏன்னு சொல்லி சொன்னா, நீங்க மறந்தீங்கன்னா உங்களுடைய ஆத்துமா சங்காரம் பண்ணப்படுவதை யாராலையும் தடுக்க முடியாது. ஆகையினாலே கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார்.
இந்த கடைசி நாட்களினுடைய தெளிவு நமக்கு வேண்டும். கடைசி நாட்களுடைய அறிவை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய காதுகள் திறந்திருக்க வேண்டும். கடைசி நாட்களினுடைய போதனைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆவியானவரிடத்துல நம்ம ஓப்பனா இருக்கணும். ஆவியானவரே, உங்களுடைய சத்தியத்தை நான் கேட்பதற்கு, உங்களுடைய போதனைகளை நான் அறிந்து கொள்வதற்கு, யுத்த முறைகளை அறிந்து கொள்வதற்கு என்னுடைய இருதயத்தை நான் திறந்து கொடுக்கிறேன், என்னுடைய சிந்தையை திறந்து கொடுக்கிறேன். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் என்னுடைய யுத்தம் அல்ல என்பதை நான் புரிந்து கொண்டு பொல்லாத வல்லமைகளோடும் துரைத்தனங்களோடும் யுத்தம் செய்ய எனக்கு பலன் தாரும். உலக மனிதனை போல நாங்கள் கலங்கி கொண்டு ஏதோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களா இல்லாம, என்ன இதுக்கு பின்னாடி என்ன சூழ்நிலை இருக்குது, இதுக்கு பின்னாடி கிரியை செய்கிற வல்லமை என்னவென்பதை ஆராய்ந்து பார்க்கிற இருதயத்தை தாரும், பகுத்தறிவை தாரும். அழிந்து போகிறதான அநேகருடைய வாழ்க்கையை பார்த்தோம். என் கண்ணு முன்னாடி இந்த தம்பி அழிஞ்சு போகிறத பார்க்கும்போது என்னுடைய இருதயம் உடைக்கப்பட்டதே. அப்பா, உம்முடைய இருதயம் எவ்விதமாய் உடைக்கப்பட்டிருக்கும். தேவ பிள்ளை உம்மை குறித்த ஒரு அறிவு இல்லாமல், நீர் காண்பிக்கிற இந்த தெளிவை புரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது நீர் எவ்வளவு வேதனைப்படுவீர். அறிவில்லாமையில் அவங்க மரித்து போவதை குறித்து உமக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். உலக மனுஷன் நானே வேதனைப்படும் போது அந்த தம்பியை தேவன் கருவிலிருந்து உருவாக்கினாரே, அவருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். ஆனாலும் ஏன் அதை தேவன் அனுமதிச்சார்? தேவன் அதை அனுமதிக்கல, சத்ருவதை நிறைவேற்றினான். அப்ப சத்ருவதை நிறைவேற்றினான் என்று சொன்னால் சத்ருவுக்கு விரோதமாய் ஜெபிக்கிறதான ஜெபங்கள் இன்னும் நம்ம ஏறெடுக்கல. ஆகையினால இதனால உங்களுக்கு இது தேவனுடைய ஆலோசனையை நான் சொல்றேன். தேவனுடைய வார்த்தையாக நான் தேவனுடைய பலிபீடத்திலிருந்து உங்களிடத்துல பேசுகிறேன். இதை புறக்கணிக்காதீர்கள். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரை புறக்கணிச்சு ஓடாதீங்க. யூ கேனாட் ரன். நீங்கள் இதை எஸ்கேப் ஆகி நீங்க ஓடவே முடியாது. கர்த்தர் நம்ம இடத்துல தெளிவாய் பேசுகிறார். ஆகையினாலே நம்ம எல்லாரும் இதுக்குள்ள வந்துதான் ஆகணும். வந்தா மாத்திரம்தான் தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். இந்த காரியங்களை ஏற்றுக்கொண்டு இதற்காக ஜெபிக்க ஆரம்பித்தால் மாத்திரமே தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறத பார்க்க முடியும். தேவன் நோக்கம் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். இல்லைன்னு சொல்லி சொன்னா நம்முடைய ஆத்துமா காப்பாற்றப்படும், ஆனால் தேவ நோக்கமோ தேவ சித்தமோ நிறைவேறாது பிரியமானவர்களே. ஆகையினாலே நான் என்னெல்லாம் பேசுறேனோ அதெல்லாம் கண்ண மூடி நம்புங்கன்னு நான் உங்களை சொல்லலை. தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் பேசுறோம், தேவனுடைய சத்தியத்திலிருந்து தான் பேசுறோம். ஊழியக்காரனான பேசுறதுனால நீங்க எல்லாம் நம்பணும்னு அவசியம் இல்லை. வசனத்தை திறந்து பாருங்க, ஏன் இப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க, நீங்களே யோசிங்க. ஆனா யோசிக்க முடியாத அளவுக்கு தான் இன்னைக்கு ஜனங்களை ஒரு அறிவில்லாமையிலே பிசாசானவன் சங்காரம் பண்ணி வச்சிருக்கிறான். ஆகையால் இந்த நாள் நம்ம எல்லாரும் முடிந்தால் நம்முடைய கரங்களை உயர்த்துவோமா? நம்ம இந்த நாள் ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். ஆண்டவரே, நான் இனிமேலும் அறிவில்லாமையினாலே சங்காரம் ஆவதற்கு நான் என்னையோ என் குடும்பத்தையோ நான் அனுமதிக்க மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? எல்லாரும் முடிஞ்சா உங்களுடைய வலது கையை உயர்த்துங்க. உங்களுடைய இடது கையை உங்க நெஞ்சு மேல வைங்க. உங்களுடைய ரைட் ஹேண்டை உயர்த்தி உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டை உங்களுடைய ஹார்ட் மேல வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே, இனி நான் அறிவில்லாமையினால் சங்காரமாகுகிற எந்த ஒரு காரியத்தையும் என் வாழ்க்கையிலோ என் குடும்பத்திலோ என் சபையிலோ நான் அனுமதிக்க மாட்டேன். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆமாப்பா, நான் இந்த மாதிரி நிறைய நேரம் நான் தப்பு பண்ணிட்டேன், நிறைய நேரம் இவங்க இதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே நான் நினைச்சிருக்கிறேன், நிறைய நேரம் இது என்ன அது வித்தியாசமா இருக்கேன்லாம் நான் நினைச்சிருக்கிறேன். ஆனா இது எல்லாமே மறைந்திருக்கிற காரியங்களா இருக்கிறது. இதை குறித்து ஒரு தெளிவு இல்லாததுனாலே இன்னைக்கு எங்க கண்கள் முன்பதாகவே ஆத்துமாக்கள் அப்பா அழிந்து போகிறத நாங்க பார்க்கிறோமே. ஆகையினால் இந்த நாளில் எங்களுக்கு அந்த தெளிவை தந்து எங்கள் சபைக்கு இந்த வெளிப்பாடை தந்து, உம்முடைய வசனம் தான் இது, ஒரு புதிய வெளிப்பாடு கிடையாது. ஆவியானவர் எங்களுக்கு உம்முடைய வசனத்திலிருந்து தான் கற்றுத் தருகிறீர். ஆனால் இவ்வளவு நாட்களாக எங்கள் கண்கள் இந்த சத்தியத்தை பார்க்க முடியாதபடி அடைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது எங்கள் கண்களை திறந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனிமேலும் எங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக, எங்கள் செவிகள் திறக்கப்படுவதாக. அழிவிலிருந்து நாங்கள் தப்புவிக்கப்பட வேண்டும், அழிவிலிருந்து நாங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். இதை நாங்கள் ஒரு கவனத்தோடு நாங்கள் செயல்பட்டு எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்திற்காகவும் மன்றாடுகிறவர்களாய் ஜெபிக்கிறவர்களாய் விடுமுறையின்றி அப்பா காலதாமதம் இன்றி கர்த்தருடைய சமூகத்திலே துரிதமாய் வந்து ஜெபிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. இந்த நாளில் தன்னுடைய கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும்படியாக, இந்த அறிவில்லாமையினால் நான் சங்காரமாக மாட்டேன் என்று சொல்லி நான் இந்த நாளில் தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் விசேஷித்த கிருபையை தாரும். விசேஷமா இந்த வருகிற நாட்களிலும் அதிகமாய் ஜெபிக்க உதவி செய்யும். அந்த 3 நாட்களில் நாங்கள் ஜெபிக்கும் போது அப்பா அவனுடைய பிள்ளைகள் இணைந்து ஜெபிக்கும் போது விசேஷித்த வரங்களினால நிரப்பும். விசேஷமா இந்த நாளில் ஆவியனுடைய
வரங்களை பெறாதவர்களுக்காக, ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறாதவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை தொட்டு இந்த நாளில் அந்நிய பாஷையின் வரங்களை தாங்கப்பா, புதிய பாஷைகளை தாங்க, ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற அனுபவத்தை கர்த்தர் தாங்க. இந்த நாளில் நீங்க மாம்சத்தோடு ரத்தத்தோடு எங்களுடைய போராட்டம் அல்ல, வானமண்டலங்களில் இருக்கிற பொல்லாத சேனைகளோடு போராட்டம் உண்டு என்பதை அறிந்து கொள்ள நம்முடைய பிள்ளைகளுக்கு கண்களை திறந்தருளும். இதுவரைக்கும் இந்த சபைக்குள்ள, இந்த சிமுர்னா ஆலயத்துக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு கண்கள் அடைக்கப்பட்டவர்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும், செவிகள் அடைக்கப்பட்டிருக்கிற செவிகள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க மாத்திரம் உயர்ந்துருங்க. உங்க நோக்கத்தை எப்படியாவது நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும். தடைகள் எல்லாம் மாற்றும். நீரே உயர்ந்திரும். உடைய சித்தம் நிறைவேறட்டும். உடைய ராஜ்யம் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் சதா காலங்களும் நிலைத்திருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஆனால் இன்னைக்கு நான் பேசினது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மெசேஜ் திரும்ப யூடியூப்ல இருக்கும், நீங்கள் போட்டு கேளுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.